ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத இருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நமது ஸ்பார்க் அகாடமி யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக ஆங்கில வினாக்கள் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துருந்தோம். இது வரைக்கும் ஆங்கிலம் எதுவுமே ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணலை, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இல்லை, ஒரு ஆங்கிலம் பற்றி ஒரு கிளியர் கட்டாக எதுவும் தெரியல அப்படின்றவங்க ப்ரீவியஸ் டேஸ் ஃபார் த பாஸ்ட் 10 days நம்ம சேனலில் போட்டிருக்கிற இங்கிலீஷ் வீடியோஸ் ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணாலே இங்கிலீஷில் வந்து 25 out of 30 நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த இங்கிலீஷ் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், ஆஸ் வெல் அஸ் மேக்ஸ் வீடியோஸும் பாருங்கள். எவ்ரி இயர் டெட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து ஒரு கொஷின் பேப்பரும் சப்ஜெக்ட் வைஸ் அனலைஸ் பண்ணி வித் ஆன்சர்ஸோட வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது தனி பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல்லாகவே கிளியராக பார்த்தாலே போதுமானது. ஈஸியாக ஆசிரியர் தகுதி தேர்வில் தகுதி பெறலாம். கடந்த 2 நாட்களாக நம்ம வந்து மாதிரி தேர்வு பார்த்துட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது மாதிரி தேர்வு 3. இப்போ அந்த 2 தேர்வுமே ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டதால இந்த தேர்வு கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி ஓரளவு ட்ரை பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருக்கிறேன். டோட்டலி 150 கொஷின்ஸ், சைக்காலஜி 30, ஈச் சப்ஜெக்ட் 30 கொஷின்ஸ். ஸோ இப்போ நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கேள்வி, உணர்வுகளின் அடிப்படையில் இலக்கை அடைய இயலாத ஒரு இறுதி நிலை மனித நடத்தைக்கு மிக முக்கிய ஊக்கியாக செயல்படுகிறது என்பதை கற்பனை இறுதியாக்கம் என்ற பதத்தின் மூலம் விளக்கிய உளவியலாளர் யார்? வந்து ஸ்கின்னர், தாண்டைக், மாஸ்லோ, ஆட்லர் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சரியான ஆன்சர் ஆல்ஃபிரட் ஆட்லர், ஆப்ஷன் டி. Question number 2. உயிரினங்களின் பல்வேறு சிக்கலான நடத்தை முறைகளை அறிவியல் பூர்வமாக பகுத்து வகைப்படுத்தும் முறைக்கு என்ன பெயர்? எத்தோகிராம், ஆப்ஷன் ஏ. தண்டனைக்குரிய தவறுகளை சமூக சட்டங்களை உடைத்தெறிந்து மீண்டும் மீண்டும் செய்தல் நெறிப்பிரள் நடத்தையாகும் என்ற கூற்றை வாலண்டைன், குட்வின் ஆகியோருடன் இணைந்து ஆக்ரோஷமான வழிகளின் மூலம் விவரித்தவர் யார்? இதுக்கு வந்து ஆப்ஷன் பி பிளான்ட். கொஸ்டின் நம்பர் 4. ஒரு தனிநபர் நீண்டகால மனமுறிவுகளை ஆக்ரோஷமாக எதிர்கொள்ளும் பொழுது அவனது ஆளுமை பண்புகளில் ஏற்படும் நெருக்கடியான சூழ்நிலை அறிவுரை பகர்தல் எவ்வகை நிலை மாற்றமாகும்? இதுல வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் அதிலே வந்து நம்ம ஒரு கீவேர்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். நெருக்கடியான சூழ்நிலை அப்படின்ட்டாங்க. அப்போ கீழே இருக்கிற ஆப்ஷனோட அதை ஒப்பிடும் பொழுது அவசர நிலை அறிவுரை பகர்தல் இதான் வந்து அதுக்கு சரியான ஆன்சர். ஜெர்மன் உளவியலாளர் கெச்மரின் ஆளுமை வகைப்பாட்டின்படி சுறுசுறுப்பு, நல்லதையே எதிர்பார்த்தல், எளிதில் இணங்கி போதல் ஆகிய பண்புகளை கொண்ட உடல்வாகு எது? ஆளுமை வகைப்பாடு யார் செஞ்சிருக்கானா கெச்மர். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஜெர்மன் சைக்காட்ரிஸ்ட். அவர் வந்து என்னென்ன சொல்லியிருக்கிறாரு? சுறுசுறுப்பா இருப்பாங்க, நல்லதே எதிர்பார்ப்பாங்க, எளிதில் இணங்கி போவாங்க. இத மாதிரி பண்புகளை கொண்டவங்களோட உடல்வாகு எப்படி இருக்கும் அப்படின்னா உருண்டையான உடல்வாகு, ஆப்ஷன் ஏ. அடைவு ஊக்கத்தை முதலில் அளவிட்டு அதனை நாச் என்ற குறியீட்டின் மூலம் குறிப்பிட்ட புகழ்பெற்ற உளவியலாளர் யார்? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடைவு ஊக்கத்தை ஒரு குறியீடு மூலம் முதலில் குறிப்பிட்ட புகழ்பெற்ற உளவியலாளர் யார்? மெக்லிலேண்ட், ஆப்ஷன் பி. அடைவு ஊக்கம்னாலே நமக்கு மெக்லிலேண்ட் தான் டக்குன்னு ஞாபகம் வரணும். வளர்ச்சிசார் செயல்கள் என்ற உளவியல் கோட்பாட்டு சிந்தனையை மனித வளர்ச்சி கல்வித்துறையில் முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஹாவிகாஸ்ட், ஆப்ஷன் டி. அகக்காட்சி கற்றலை வெறும் திடீர் தீர்வு என்று கூறாமல் அது அர்த்தமுள்ள மறுகட்டமைப்பு என்று ஆழமாக விவரித்தவர் யார்? அகக்காட்சி கற்றலை வெறும் திடீர் தீர்வு என்று கூறாமல் அது அர்த்தமுள்ள மறுகட்டமைப்பு என்று ஆழமாக விவரித்தவர் யார்? கோஃப்கா, ஆப்ஷன் பி. கோஃப்கா.
அமீபா ஒரு விலங்கு அல்ல என்று ஒரு குழந்தை கூறுவது பியாஜேயின் அறிவாற்றல் வளர்ச்சி கொள்கையின்படி எவ்வகை பொதுமைப்பாட்டு குறைபாட்டை குறிக்கிறது? அமீபா ஒரு விலங்கு அல்ல அப்படின்னு ஒரு குழந்தை கூறுறது எந்த வகையான பொதுமைப்பாட்டு குறைபாட்டை குறிக்குதுன்னா குறைபட பொதுமைப்படுத்துதல். ஆப்ஷன் ஏ. கற்பனை இறுதியாக்கம் எனும் கோட்பாட்டில் நனவு மற்றும் நனவிலி மனதின் செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து ஆளுமை பண்புகளை தீர்மானிக்கும் காரணி எது? கற்பனை இறுதியாக்கம் அந்த கோட்பாடு, அதுல நனவு நனவிலி மனதின் செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து ஆளுமை பண்புகளை தீர்மானிக்கும் காரணி எது? சைக்காலஜிக்கல் காரணி, உளவியல் சார்ந்த காரணி. மூளையின் இடது மற்றும் வலது ஆகிய இரண்டு அரைக்கோளங்களையும் மிக துல்லியமாக இணைத்து அவற்றிற்கு இடையேயான நரம்பியல் தகவல் பரிமாற்றத்தினை அனுமதிக்கும் பகுதி. இதெல்லாம் முக்கியமான கேள்விகள் தான். மூளையின் இடது வலது அரைக்கோளங்களை துல்லியமாக இணைத்து அதற்கிடையே நரம்பியல் தகவல் பரிமாற்றத்தை அனுமதிக்கும் பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா கார்பஸ் கலோசம். மனித உடலில் இன்சுலின் ஹார்மோனின் மிகை உற்பத்தியின் காரணமாக ஏற்பட்டு மிக குறைந்த இரத்த சர்க்கரை அளவை விளைவித்து அடிக்கடி மயக்கத்தை ஏற்படுத்தும் குறைபாடு எது? ஹைப்போக்ளைமியா. ஆப்ஷன் பி. ஒரு குழந்தையின் மனோநிலையை அறிந்து கொள்ள உதவும் உள மின்சார துலங்கல் மறிவினை சைக்கோகல்வனிக் ரெஃப்ளெக்ஸ் என்பதன் சரியான சுருக்க குறியீடு எது? பிஜிஆர். பிஜிஆர். ஒரு தனிநபர் தனது நுண்ணறிவு திறனை கணக்கிடும் போது வயது முதிர்ச்சியால் ஏற்படும் மாற்றங்களை சரி செய்ய வெக்ஸ்லர் பயன்படுத்திய முறை எது? விளக்கப்பட்ட நுண்ணறிவு ஈவு, டீவியேஷன் ஐக்யூ. எப்போ? வயது முதிர்ச்சியால் ஏற்படும் மாற்றங்களை சரி செய்ய நுண்ணறிவு திறனை கணக்கிடும் பொழுது ஒரு முறையை வெக்ஸ்லர் பயன்படுத்துறாரு. அது விளக்கப்பட்ட நுண்ணறிவு ஈவு. குமரப்பருவத்தில் ஒரு வளரும் பருவத்தினர் எதிர்கொள்ளும் மிக முக்கிய மன சமூக பிரச்சனையாக தன்னை பற்றிய நிலையான கருத்து என்று தெளிவற்ற குழப்பமான கருத்து என்பதை விவரித்தவர் யார்? ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன். இது எப்போ வருது அப்படின்னா குமரப்பருவத்தில், அடலசன் டைம்ல வருது. அப்போ அவங்க எதிர்கொள்ற மிக முக்கிய மன சமூக பிரச்சனை இதுதான். ஐடென்டிட்டி, தன்னை பற்றிய கருத்தும், வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன், தெளிவற்ற குழப்பமான கருத்து. இந்த பாயிண்ட சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா E.H. எரிக்சன். மன எழுச்சி நுண்ணறிவு என்ற நவீன உளவியல் சொல்லை உலகிற்கு முதலில் அறிமுகப்படுத்தி உருவாக்கியவர்கள் யார்? மன எழுச்சி நுண்ணறிவுனா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். யாருன்னா மேயர் அண்ட் சலோவி. ஆப்ஷன் ஏ. முழங்கால் உதறுதல் அல்லது பேட்டலார் தசைநார் மறிவினையின் தூண்டலுக்கும் துலங்களுக்கும் இடைப்பட்ட மிக குறைந்த மறைந்திருக்கும் கால அளவு, லேட்டன்ட் டைம், எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. 0.03 நொடி. முழங்கால் உதறுதல், பேட்டலார் தசைநார் மறிவினை தூண்டலுக்கும் துலங்களுக்கும் இடைப்பட்ட மறைந்திருக்கும் கால அளவு 0.03 நொடி. நடத்தை சார்ந்த கடுமையான சிக்கல்களை எதிர்கொள்ளும் மாணவர்களை கையாளுவதற்கு ரோஜர்ஸ் என்பவரால் முன்மொழியப்பட்ட ஒட்டுமொத்த பள்ளி அணுகுமுறை எது? நடத்தை மீட்பு முறை, பிஹேவியர் ரெக்கவரி. ஆப்ஷன் பி. நமது கண்களில் ஏற்படும் வண்ணச்செறிவு மாறுபாட்டு உணர்வை பகல் மற்றும் இரவு நேர மாற்றங்களின் அடிப்படையில் துல்லியமாக விளக்கும் கோட்பாட்டின் பெயர் என்ன? நமது கண்களில் ஏற்படும் வண்ணச்செறிவு மாறுபாட்டு உணர்வை பகல் இரவு நேர மாற்றங்களின் அடிப்படையில் துல்லியமாக விளக்கும் கோட்பாட்டின் பெயர் பர்கின்ஜி கோட்பாடு. சினெக்டிக்ஸ் கற்பித்தல் முறையில் ஒரு புதிய பொறியியல் சிக்கலுக்கு தீர்வு காணும் போது விலங்குகள் அல்லது பறவைகள் பறக்கும் இயற்கை உத்தியை செயற்கை இயந்திர உத்தியோடு ஒப்பிடுவது எவ்வகை ஒப்புமையாகும்? கொஸ்டினை நல்லா 2-3 டைம் படிச்சுக்கோங்க. நேரடி ஒப்புமை, டைரக்ட் அனாலஜி.
கால் வில்லியம்சனின் நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் முறையின்படி ஒரு மாணவனின் சிக்கலை தீர்க்கும் படிநிலைகளின் சரியான வரிசை முறை எது? இதுல நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலை எடுத்துரைத்தது யாருன்னு கேட்டாங்கன்னா கால் வில்லியம்சன் அப்படின்னு போட்டுடலாம். இதுல ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நமக்கு இருக்கு. ஒரு மாணவனின் சிக்கலை தீர்க்கும் படிநிலைகளின் சரியான வரிசை முறை. ஃபர்ஸ்ட் பகுத்தறிகிறாங்க, அப்புறம் அதை தொகுத்தறிகிறாங்க, அப்புறம் குறைகளை கண்டுபிடிக்கிறாங்க, அப்புறம் முன்னறிதல், அப்புறம் அறிவுரை பகர்தல், அப்புறம் பின்தொடர் செயல். ஆப்ஷன் ஏ. ஆளுமை பண்புகளை மிக துல்லியமாக ஆராய்ந்து சாதாரண மனிதர்களின் சமூக கலப்பு, சுய கட்டுப்பாடு மற்றும் பொறுப்புணர்வை மதிப்பிட பயன்படும் கலிபோர்னியா ஆளுமை வினா நிரல் எது? சிபிஐ, கலிபோர்னியா சைக்காலஜிக்கல் இன்வென்டரி. இதெல்லாம் எளிமையா இருக்கு. கேலனின் ஆளுமை வகைப்பாட்டின்படி எளிதாக எரிச்சல் அடைவோர் மற்றும் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு தூண்டுதலுக்கு உள்ளாவோர் எவ்வகை மனோநிலையின் கீழ் வகைப்படுத்தப்படுகிறார்கள்? கோலரிக் மனோநிலை. தீவிர மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மனநோயாளிகளுக்கு தற்காலிக நரம்பியல் மாற்றங்களை ஏற்படுத்த 70 முதல் 150 வோல்ட் மின்சாரத்தை தலையில் செலுத்தும் நவீன சிகிச்சை முறை எது? தீவிர மன அழுத்த நோயால் பாதிக்கப்பட்ட மனநோயாளிக்கு தற்காலிக நரம்பியல் மாற்றங்களை ஏற்படுத்த 70 முதல் 150 வோல்ட் மின்சாரத்தை தலையில் செலுத்தும் நவீன சிகிச்சை முறை. இந்த கொஸ்டின்லாம் பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்டாகவும் இருக்கு, கொஞ்சம் இது வரைக்கும் ரிவைஸ் பண்ணாத மாதிரியும் இருக்கு. ஆப்ஷன் சி மின் அதிர்வு சிகிச்சை, எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி. மின் அதிர்வு சிகிச்சை. கற்றல் கோட்பாடுகளின்படி ஒரு தனிநபரின் கற்றல் செயல்பாடுகளில் ஆர்வம் குறையும் போது அவனுக்கு புற ஊக்கிகளை அளிப்பதால் ஏற்படும் எதிர்மறை விளைவு எது? அதீத மெய்ப்பிப்பு விளைவு, ஓவர் ஜஸ்டிபிகேஷன் எஃபெக்ட். இவான் பாவ்லோவின் சோதனையில் கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டல் இல்லாத நிலையில் படிப்படியாக குறையும் கட்டுப்படுத்தப்பட்ட துலங்கல் எதற்கு வழிவகுக்கும்? ஆப்ஷன் பி மறைதல், அழிந்து போதல், எக்ஸ்டின்ஷன். லீவினின் கள கோட்பாட்டின்படி ஒரு தனி மனிதனின் அவாவு நிலை, லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன், அவனது எதனுடன் மிக நெருங்கிய தொடர்புடையது? இப்போ கள கோட்பாடு அப்படின்றதை யார் சொன்னதுன்னா லீவின். அது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு தனி மனிதனின் அவாவு நிலை எதனுடன் மிக நெருங்கிய தொடர்புடையது அப்படின்னா செல்ஃப் எஸ்டீம், சுயமரியாதையுடன். இந்த கேள்வி நம்ம ஏற்கனவே சைக்காலஜி கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல பார்த்துருக்கிறோம். குழந்தை மேம்பாட்டில் தாய்க்கும் சேய்க்கும் இடையேயான தொடர்ச்சியான நரம்பியல் இடைவினை ஒருவர் மற்றொருவரின் சூழ்நிலையை வடிவமைத்து ஒரு புதிய வளர்ச்சிக்கு வழிவகுப்பதை எவ்வகை மாதிரி என்கிறோம்? பரிவர்த்தனை மாதிரி, டிரான்சாக்ஷனல் மாடல். மனித வரலாற்றில் அறிவியல் முறையை பயன்படுத்தி உளவியல் சிக்கல்களை ஆராய இந்தியாவில் முதலில் 1916 எங்கு ஆய்வகம் தொடங்கப்பட்டது? இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. கல்கத்தா பல்கலைக்கழகம். ஆப்ஷன் பி. மனிதனால் ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றிய தெளிவான சிந்தனையை பெறுவதே கவனமாகும் என்று கவனத்திற்கு முறையான இலக்கணம் வகுத்தவர் யார்? மனதினால் ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றிய தெளிவான சிந்தனையை பெறுவதே கவனமாகும் என்று கவனத்திற்கு முறையான இலக்கணம் வகுத்தவர் யார்? டம்விலே. ஆப்ஷன் பி. இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் கல்வி உளவியல் வினாக்கள். அடுத்தது தமிழ். சோழர் வரலாற்றில் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று புகழுண்டாக காரணமான மிக முக்கிய பெண்மணி யார்? செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்றது சோழர் வரலாற்றில் உள்ள ஒரு காலம். அது மாதிரி புகழ் வரத்துக்கு காரணமான பெண்மணி செம்பியன் மாதேவி. ஆப்ஷன் ஏ. இடைக்கால தமிழ் நாவல் மற்றும் உலக புதின வரலாற்றில் புகழ்பெற்ற போரும் அமைதியும் எனும் புதினத்தை எழுதிய உலக அறிஞர் யார்? லியோ டால்ஸ்டாய். ஆப்ஷன் பி. ஜவஹர்லால் நேரு கிடையாது, பெர்னாட் ஷா கிடையாது, பெர்ட்ராண்ட் ரசல் கிடையாது, லியோ டால்ஸ்டாய்.
ஆவணம் எனும் பழைய தமிழ் சொல்லிற்கு சங்க இலக்கியங்களுள் கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களுள் தவறானது அல்லது பிழையானது எது? ஆவணம்னா சான்றுறுதி பத்திரம், அடையாளம், அப்புறம் அடிமைத்தனம், அதுக்கு ஆவணம் தான் சொல்றாங்க. தவறானது அல்லது பிழையானது எது அப்படின்னா கடைத்தெரு. ஆடுகின்ற மயில் இத்தொடரினுள் உள்ள இடைநிலையையும் விகுதியையும் நீக்கிய பின் எஞ்சியுள்ள பகுதிக்குரிய சரியான இலக்கண குறிப்பு எது? டைரக்டா கேட்குற கொஸ்டினை எப்படி ஒரு சூப்பரா கேட்டிருக்கிறாங்க பாருங்க. ஆடுகின்ற மயில் அதுல இருக்கிற இடைநிலை, இடைநிலை என்னன்னா ஆடு பிளஸ் இன்று பிளஸ் அப்படி பிரிப்போம். இது ஆடுகின்ற அப்படின்றது ஆடு இன்று நிகழ்கால இடைநிலை அப்படி பிரிப்போம். அவங்க என்ன சொல்றாங்க? இத்தொடரினில் உள்ள இடைநிலையையும், இடைநிலை எடுத்தாச்சு, விகுதியையும் எடுத்தாச்சு, எஞ்சியுள்ள பகுதி நீக்கிய பின் எஞ்சியுள்ள பகுதி ஆடு. இங்க என்ன இருக்கு? அப்புறம் மயில் இருக்கு. ஆடு மயில் அப்படின்றது என்ன? நீங்களே நேரம் கண்டுபிடிச்சிருக்கலாம். இதுக்கு ஆன்சரு வினைத்தொகை. ஆடும் மயில், ஆடுகின்ற மயில், ஆடிய மயில். சங்க இலக்கிய பாடல்களில் சோறு எனும் தூய தமிழ் சொல்லிற்கு இணையான பொருள் தராத வேறு சொல். ஐனி, வல்சி, மிதவை எல்லாமே சோறு தான். துணி அப்படின்றது சோறுன்ற பொருள் தராது. துணி அப்படின்னா துன்பம். தமிழ் இலக்கண புணர்ச்சி விதிகளின்படி ஈற்று அயல் எழுத்தாக ஆயுதம், உயிர்மெய், வல்லினம், மெல்லினம், இடையினம் ஆகிய 5 நிலைகளும் பொருந்தி வரும் வகை எது அப்படின்னு கேட்பாங்க. இங்க குற்றியலுகர வகைன்னு வரக்கூடாது. பொருந்தி வருவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லணும். தமிழக கடல் அகழாய்வின் போது கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பழமையான கட்டிட சான்றுகள் கண்டறியப்பட்ட வரலாற்று தலம் எது? கிமு 3ஆம் நூற்றாண்டு கட்டிட சான்றுகள் அப்படின்னா காவிரி பூம்பட்டினம். தமிழ் இலக்கண விதிகளின்படி வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை, அன்மொழி ஆகிய 6 தொகைகளும் எவ்வகை தொடர்களாக அறியப்படுகின்றன? தொகைநிலை தொடர்கள். வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை அப்படின்னு படிப்போம்ல. தொகைநிலை தொடர்கள். புறப்பொருள் இலக்கண திணைகளுள் பகைவேந்தர் இருவர் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு போர்க்களத்தில் நேருக்கு நேர் நின்று போரிடுவது எத்திணையாகும் அப்படின்னு கேட்டுட்டு கரந்தை, உழிஞை, தும்பை, வஞ்சி திணை கொடுத்துருக்குறாங்க. இந்த புறப்பொருள் திணை முக்கியமான பார்ட் தான். முழுக்க முழுக்க 10th ஸ்டாண்டர்ட்ல சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தும்பை திணை, ஆப்ஷன் சி. 2 பேர் போர் செய்யறது தும்பை திணை. கரந்தை அப்படின்றது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வெற்றின்னு ஒரு திணை படிப்போம். வெற்றி திணைன்னு படிப்போம். அதாவது அந்த பசுமாட்டெல்லாம் கவர்ந்துட்டு போயிடுவாங்க. ஆணிரைகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பசுக்களை கவர்ந்து செல்றது வெற்றி திணை. அந்த கவர்ந்துட்டு போன பசுக்களை மீட்டுட்டு வர்றது கரந்தை திணை. எல்லாத்துக்குமே ஒன்று இருக்கு. அதே மாதிரி இப்ப வஞ்சி திணை அப்படின்னு பார்த்தோம்னா படையெடுத்து போறது. வஞ்சி பூவை சூடிக்கிட்டு அடுத்த நாட கைப்பற்றணும் அப்படின்னு படையெடுத்து போவாங்க. அது வஞ்சி திணை. ஸோ இது மாதிரி புறத்திணைகளும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், பார்த்து வச்சுக்கணும். சித்தர் இலக்கிய தத்துவ மரபில் எவ்வித உருவ வழிபாடும் செய்யாமல் வெட்ட வெளியையே முதன்மை கடவுளாக வழிபட்ட சித்தர். வெட்ட வெளி அப்படின்னு வந்துட்டாலே கடுவெளி சித்தர். ஆப்ஷன் ஏ. சங்க பாடல்களில் மலர் மற்றும் தொழில் ஆகியவற்றின் அடிப்படையில் குறிஞ்சி நில மக்களின் முதன்மை தொழிலாக கருதப்படுவது எது? கிழங்கு அகழ்தல் மற்றும் தேன் எடுத்தல். ஆப்ஷன் ஏ. தமிழ் நன்னூல் புணர்ச்சி விதிகளின்படி தன்னொற்று இரட்டல் என்ற விதிக்கு முற்றிலும் பொருத்தமான சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தன்னொற்று இரட்டல் அப்படின்றது இப்போ வயிற்று வலி, களிற்று யானை, நாட்டுப்பற்று, வெற்றிலை எல்லாமே பார்த்தோன்னா என்னதான் ஒற்று இரட்டிச்சுதான் இருக்கு. அப்போ இது தன்னொற்று இரட்டல் என்ற விதிக்கு பொருத்தமானது எது? இந்த தன்னொற்று இரட்டல் அப்படின்ற விதி எங்க நடக்கும் அப்படின்னா பண்பு பெயர்ல தான் நடக்கும். பண்பு பெயர் நிலைமொழியா இருக்கும் போதுதான் தன்னொற்று இரட்டல் அப்படின்ற விதி நடக்கும். இப்போ
வயிறு பிளஸ் வலி இது வந்து பண்பு பெயர் கிடையாது. களிறு பிளஸ் யானைன்னு இருக்கும், அதுவும் பண்பு பெயர் கிடையாது. நாடு பிளஸ் பற்று அப்படின்னு இருக்கும், இதுவும் பண்பு பெயர் கிடையாது. ஆனா இதை பார்த்தோம்னா வெறுமை, வெறுமை பிளஸ் இலைன்னு இருக்கும். இந்த வெறுமை அப்படின்றது என்ன? பண்பு தொகை, பண்பு பெயர். அதுல இந்த மை போயிடும், இந்த ரூ வந்து தன்னொற்று இரட்டும், வெற்றிலை, வெற்று. அப்ப ரூ பிளஸ் இ ரீ ஆயிடும், வெற்றிலைன்னு மாறும். இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு இந்த இடம் தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஆன்சர் சரியா போட முடியும். பக்தி இலக்கிய வரலாற்றில் சைவ சமய குறவர்கள் 4 பின்பற்றிய உய்வு நெறிகளுள் அப்பர் தொண்டர் நெறி மற்றும் சம்பந்தர் மகன் நெறி ஆகியவற்றின் சரியான வரிசை முறை எது? ஆப்ஷன் ஏ அப்பர் தொண்டர், சம்பந்தர் மகன், சுந்தரர் தோழர், மாணிக்க வாசகர் அறிவு நெறி. பிரான்ஸ் நாட்டு மகாகவி வால்ட் விட்மனின் புகழ்பெற்ற புள்ளி நிதழ்கள் என்ற புதுக்கவிதை நூலின் தழுவலாக தமிழில் புதுக்கவிதை மரபை தோற்றுவித்தவர் யார்? இதுல 2-3 கொஸ்டின் இருக்கு நமக்கு. பிரான்ஸ் நாட்டு மகாகவி வால்ட் வில்மன், இவர் வந்து என்ன பண்றாரு? ஒரு புது கவிதை எழுதுறாரு, புள்ளின் இதழ்கள். அதோட பேர் வந்து புள்ளின் இதழ்கள். அதை தழுவி தமிழில் புது கவிதை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார். ஆப்ஷன் ஏ. அலங்கு கழை நரலும் ஆரி படுகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் என்ற மலைபடுகடாம் வரிகளில் நரலும் என்ற சொல்லின் பொருள். நரலும் அப்படின்னா சத்தம், ஒலிக்கும். ஆப்ஷன் பி. தமிழ்மொழி வரலாற்றில் பதிற்றந்தாதி எனும் புதிய சிற்றிலக்கிய வகையினை முதலில் குறிப்பிட்ட இலக்கண நூல் அல்லது இலக்கண ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம். அந்த நூல்ல தான் பதிற்றந்தாதி அப்படின்ற ஒரு புதிய சிற்றிலக்க வகையை முதலில் குறிப்பிடுகிறார். தாழ்பால் என்ற சொல்லிற்குரிய சரியான மாத்திரை அளவை கணக்கிட்டு எழுதுக. தா தா 2 மாத்திரை, இல் அரை மாத்திரை, இப் அரை மாத்திரை, பா 2 மாத்திரை, இல் அரை மாத்திரை. அப்படியே கூட்டினா 2, 4, 5, 5 மாத்திரை. ஆப்ஷன் ஏ. அழைத்தி என்பது எவ்வகை இலக்கண குறிப்பிற்கு உகந்த எடுத்துக்காட்டாகும்? அழைத்தி வா அப்படின்னு சொல்லுவோம். முன்னிலை, ஒருமை, ஏவல், வினைமுற்று. சங்கப்புலவர் கபிலரால் பாடப்பட்ட குறிஞ்சிப்பாட்டு நூலில் தமிழரின் இயற்கை அறிவை பறைசாற்றும் வகையில் எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன? 99 பூக்கள். சோழ நாட்டு வரலாற்று சிறப்புமிக்க கழார் பெருந்துறையில் புனலாடி சேர அரசன் ஆட்டனத்தியோடு காதல் கொண்டு புகழ் சேர்த்த சங்ககால பெண்மணி யார்? இது அப்படியே ரோமியோ ஜூலியட் அப்படின்னு லைலா மஜ்னூன்னு ஜோடி ஜோடியா சொல்ற மாதிரி இதையும் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஆட்டனத்தி ஆதிமந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ. இந்த பேர் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த பேர் வந்துடும். பூ பிளஸ் அழகு, பூவழகு என்பது உடம்படுமை புணர்ச்சியாகும். இதற்கு காரணமான உடம்படுமைகள் எவை? இ யு இது ரெண்டுமே வந்து உடம்படுமை. தமிழ் இலக்கிய வரலாற்றில் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றி புகழப்படும் சான்றோர் யார்? தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றி புகழப்படும் சான்றோர் சி.வை. தாமோதரனார். இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்று தமிழ்மொழியின் சிறப்பை கூறும் பழமையான நிகண்டு எது? பிங்கள நிகண்டு. ஆப்ஷன் பி. யாப்பிலக்கண விதிகளின்படி மா முன் நேர் வருவது எவ்வகை தலையை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ நேரொன்றாசிரிய தலை. பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் இந்த குரட்பாவில் பயின்று வந்துள்ள மிக முக்கிய அணி யாது? இதுல வந்து டைரக்டாவே அவங்க சொல்லல, அதுக்கு பதிலா உவமையை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இது வந்து பிரிது மொழிதல் அணி. ஆப்ஷன் பி. மொழி பெறுவதற்கான உபகரணம் லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ் என்பது அனைத்துலக இலக்கணம் என்று
மொழியியல் துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்திய மேலை நாட்டு அறிஞர் யார்? நோம் சாம்ஸ்கி. இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுவழி படுக இப்புகழ் வையோன் தலையே என்று உணர்ச்சிமிக்க புறநானூற்று பாடல் வரிகளை பாடியவர் யார்? தொடித்தலை விழுத்தண்டினார் அல்லது புறநானூற்று புலவர். அரையர் என்பது எவ்வகை எழுத்துப்போலிக்கு சிறந்த உதாரணமாக தமிழ் இலக்கணத்தில் கூறப்படுகிறது? முதற்போலி. அரையர் அரசர் மருவி ஐகாரமாக மாறுவது. எழுதுமின் என்பது எவ்வகை வினைமுற்று சொல்லிற்குரிய அசை வடிவம் ஆகும்? எழுதுமின் பன்மை ஏவல் வினைமுற்று விகுதி. மின் அப்படின்றது பன்மை விகுதி. புள்ளின் இதழ்கள். இது புள்ளியின் இதழ்கள் இருக்கு. புள்ளின் இதழ்கள் என்ற புகழ்பெற்ற கவிதை நூலை இயற்றிய அமெரிக்க கவிஞர் வால் விட்மனின் சொந்த நாடு எது? இது கேள்வியிலே பதில் இருக்கு, அமெரிக்கா. ஸோ இப்போ பார்க்க போகிறது ஆங்கில பகுதி. இன் கிராமட்டிக்கல் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், லிட்டோட்ஸ் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் அண்டர்ஸ்டேட்மெண்ட் வேர் அன் அஃபர்மேட்டிவ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை நெகேட்டிங் இட்ஸ் கான்ட்ராரி. இட் இஸ் எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆஃப் விச் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லிட்டோட்ஸ் அப்படின்றது அதாவது நேர்மறையான விஷயத்தை புரிய வைக்கிறது, ஆனால் குறைவா சொல்லி புரிய வைக்கிறது. இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, சரியான எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? அவன் ஒன்றும் முட்டாள் இல்லை. ஆக்சுவலாக ஒரு அறிவுள்ளவர், அறிவு மிகுந்தவர், ஒரு இன்டெலிஜென்ட், ஒரு புத்திசாலி. ஆனால் அதை அவர் எப்படி சொல்றாங்க? அவன் ஒன்றும் முட்டாள் இல்லை. முட்டாள்னு மட்டம் தட்டுற மாதிரி குறைச்சி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் புத்திசாலி தான் அப்படின்ற ஒரு நேர்மறையான கருத்தையே சொல்றாங்க. ஸோ சொல்ல வேண்டிய பாசிட்டிவ் பாயிண்ட்டுக்கு நெகட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அண்டர்ஸ்டேட்மெண்ட் பண்றாங்க. அதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, அண்டர்ஸ்டேட்மெண்ட்னு. ஹீ இஸ் நாட் அன் இடியட் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஹீ இஸ் நாட் அன் இடியட் பட் ஹீ இஸ் இன்டெலிஜென்ட் அப்படின்னு அர்த்தம். அதை மாதிரி சொல்றது தான் லிட்டோட்ஸ். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இட் இஸ் எக்ஸாக்ட் ஆப்போசிட். இந்த லிட்டோட்ஸ்ன்றது எதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு இந்த ஏபிசி மூணுமே வராது. கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஹைப்பர்போலே, ஆப்ஷன் சி. ஹைப்பர்போலே எப்படின்னா ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றது, ரொம்ப ஏத்தி சொல்றது. அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் அவர் சாதாரணமாக தான் இருப்பாரு, ஆனால் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. அது ஹைப்பர்போலி, ஆப்ஷன் சி. A disyllabic word starting with a weak prefix generally carries a primary word stress accent on which part? Disyllabic wordன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு வீக் ப்ரிஃபிக்ஸோட ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அதை மாதிரி வார்த்தைகளுக்கு எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் இருக்கும், அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிற அந்த இன்டர்நேஷன் ஸ்ட்ரெஸ் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, அலைக் அலைக் அப்படின்னு வச்சுப்போம் ஒரு வார்த்தை. ஆன்றது ஒரு ப்ரிஃபிக்ஸு, லைக் அப்படின்றது ஒரு வேர்டு. இது ஒரு வீக்கான ப்ரிஃபிக்ஸு, இது ஒரு வேர்டு. லைக் 2 syllabic வேர்டு டோட்டலாகவே. இப்போ எங்கே ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படின்னா இந்த ரூட் வேர்டில் தான் ஸ்ட்ரெஸ் ஆகும், லைக். அதே மாதிரி டிசைடு. இப்போ டி அப்படின்றது வீக்கான ப்ரிஃபிக்ஸு. இப்போ எங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம்? ஜைடு, டிசைடு. அப்போ ரூட் வேர்டில் தான் என்ன ஆகுது? ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஆப்ஷன் சி. What is defined as the nucleus within a phonological tone group in English linguistics? இப்போ டோன் குரூப் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீ ஹெட்டு, அடுத்தது ஹெட்டு, அடுத்தது நியூக்ளியஸ், அடுத்தது டெய்லு. இதை மாதிரி அந்த குரல் ஏற்றத்தாழ்வுகளை தான் ஃபோனாலாஜிக்கல் டோன் குரூப்னு சொல்றாங்க. இப்போ ப்ரீடாமினன்ட் சிலபிள் கேரியிங் பிச் மூமெண்ட், அந்த பிச் மூமெண்ட் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆப்ஷன் சி. கன்சிடர் த இன்டோனேஷன் ஆஃப் கொஷின் டேக்ஸ் இன் த சென்டென்ஸ். கொஷின் டேக் உள்ள ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அது எந்த அடிப்படையில் கேட்டிருக்கிறாங்க, ஃபாலோயிங் டோன் அதில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. தே ஆர் கம்மிங் ஆன் டியூஸ்டே அரண்ட் தே அப்படின்னு சொல்லிட்டு, what is the falling tone on the tag indicate? The speaker is expressing anger. அவர் கோபத்தை வெளிப்படுத்துறாரா? இல்லை. ஒரு உண்மையான கேள்வியை கேட்கிறாரா? இல்லை.
The speaker is not certain and experts on open answer. அதுவும் கிடையாது. The speaker is comparatively certain that the information is correct. அதாவது information correct தான், அது அவருக்கும் தெரியும், ஸ்பீக்கருக்கும் தெரியும், கேட்குறவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் அதை உறுதிப்படுத்துறது. கொஷின் டேக் அப்படின்னாலே உறுதிப்படுத்துறது தான். ஆப்ஷன் ஏ. Choose the correct phonetic transcription for the word stressed syllable in demonstration. நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணணும். ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை முடியுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற சிலபிளில் தான் ஸ்ட்ரெஸ் வரும்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ இங்கே எங்கே ஸ்ட்ரெஸ் வரும்னா ஸ்ட்ரே அந்த இடத்துல வரும். டிமான்ஸ்ட்ரேஷன் பிரைமரி ஸ்ட்ரெஸ் ஆன் தேர்ட் சிலபிள், அதாவது பெனல்டிமேட் பிளேஸில் தான் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு. During the war, many innocent people lost their homes. Identify the precise sentence pattern for this structural expression. இது 2 times கேட்டிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி எக்ஸாமில். During the war அப்படின்றது adjunct. Adjunct அப்படின்னாலே other than subject verb adjunct. During the war எப்போ, எங்கே, எப்படி, யாரை, எதனை, அந்த மாதிரி வரதெல்லாம், அதாவது நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் தவிர்த்து மீதி ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் எல்லாம் அட்ஜங்க்ட். மெனி இன்னசென்ட் பீப்புள் அப்படின்றது சப்ஜெக்ட். லாஸ்ட் அப்படின்றது வெர்பு. எதை லாஸ்ட் பண்ணாங்க? their homes அப்படின்றது ஆப்ஜெக்ட். அப்போ ASVO ஆப்ஷன் ஏ. Find out the correct grammatical description for an adjective or phrase expressing a quality or attribute regarded as highly characteristic of a person. Alexander the Great அப்படின்னு சொல்றது எபித்தெட். ஆப்ஷன் பி. அவங்களே ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் பி. Edgar Albert Guest is widely celebrated in English literary history. He is universally known by which sobriquet? இதுவும் எல்லா டெட் எக்ஸாம்லையும் வருது. எட்கர் ஏ கெஸ்ட், இல்லைனா ஏ கெஸ்ட், இல்லைனா வெறும் கெஸ்ட், இல்லைனா எட்கர், எப்படினாலும் கேட்பாங்க. த போயட் ஆஃப் த பீப்புள் யாரு அப்படின்னா த போயட் ஆஃப் த பீப்புள் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்கள நம்ம நோட் பண்ணிக்கணும். Choose the right combination of numbers to form a meaningful word from the jumbled letter CELSMU. இதிலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா மசில் அப்படின்ற வார்த்தையை தான் ஃபார்ம் பண்ண முடியும். The drug trafficker has been sentenced to death by the High Court. He will be dashed tomorrow morning. Fill in the blank with the correct verb form அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வெர்பு ஃபார்ம் தான் கேட்குறாங்க. நமக்கு வந்து ஒரு வேர்ப் அப்படின்னா அதுக்கு வந்து 4 ஃபார்ம்ஸ் இருக்குன்றது தெரியும். இப்போது அதுக்கு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் வந்து ஹேங், ஹங், ஹங், ஹேங்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஹேங்டு அப்படின்னு போடுறாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து சட்ட ரீதியான ஒரு பயன்பாடாக இருக்கிறதால இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லீகல் எக்ஸிக்யூஷன் அப்படின்றதால ஹீ வில் பி ஹேங்டு டுமாரோ மார்னிங் அப்படின்ற இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் இதுக்கு. Identify the non-finite verb functioning as an object. ஆப்ஜெக்டாக செயல்படக்கூடிய non-finiting verb வந்து என்ன? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளா, ஜெரண்டா, ப்ரெசன்ட் இன்ஃபினிட்டிவா, ஃபைனைட் ப்ரெடிகேட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஆப்ஷன் பி ஜெரண்ட். Select the complex sentence variant that is equivalent in meaning to only Indians are admitted. ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒன்லி இந்தியன்ஸ் ஆர் அட்மிட்டட் அப்படின்ற ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் இது. இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. மீனிங் மாறக்கூடாது. ஒன்லி இந்தியன்ஸ் ஆர் அட்மிட்டட் அப்படின்றதே ஒரு கண்டிஷன் போடுற மாதிரி இருக்குது. அப்போது இதுக்கு மீனிங்காக ஈக்குவலாக வர்றதும் எப்படி இருக்கணும்? அதே மாதிரி கண்டிஷன் போடுறதா தான் இருக்கணும். பீயிங் அன் இந்தியன் யூ ஆர் அட்மிட்டட், நீ இந்தியனாக இருக்கிறதால அட்மிட் பண்ணுற அதெல்லாம் கிடையாது. ஆன் பீயிங் அன் இந்தியன் அதுவும் வராது. ஒன்லி வென் யூ ஆர் அன் இந்தியன் யூ வில் பி அட்மிட்டட் அதுவும் வராது. ஆனால் இங்கே பாருங்கள், if you are not an Indian you cannot be admitted. இது பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க சிம்பிளில். இதில் நாட் அப்படின்ற நெகட்டிவை யூஸ் பண்ணி மீனிங் மாறாமல் காம்ப்ளெக்ஸாக கொடுத்துருக்குறாங்க. இஃப் யூ ஆர் நாட் இந்தியன், நீ இந்தியனாக இல்லைனா உன்னை வந்து அட்மிட் பண்ண முடியாது. ஸோ ரெண்டுமே வந்து போத் ஆர் சேம் மீனிங் தான். இது சிம்பிள் சென்டென்ஸ், இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்.
Choose the appropriate question tag for the imperative command. Wait a minute. இப்போ பொதுவாகவே நம்ம வந்து டேக் போடும்பொழுது இங்கே நாட் இருந்தால் அங்கே நாட்டு போட மாட்டோம், இங்கே நாட் இல்லைன்னா அங்கே நாட் போடுவோம் நம்ம. ஆனால் இங்கே வெயிட் ஏ மினிட் அப்படின்றது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவல்ல அப்படின்னு கேட்போம். அப்போ வில் யூ ஆப்ஷன் ஏ. இதை மாதிரி 1 or 2 ரேர் கேசஸ் வந்து கொஷின் டேக்ல இருக்கு. ஸோ இதுக்கு வரக்கூடியது வந்து வில் யூ அப்படின்னு வரணும். A poem containing exactly 5 lines arranged in a specific structural format is termed as a dash. 5 lines poem வந்து நம்ம கிட்ட 2 இருக்கு, லைம்ரிக் இருக்கு, சின்கொயின் இருக்கு. arranged in a specific structural formatனு கொடுத்துட்டதால அது வந்து சின்கொயின் தான். ஃபர்ஸ்ட் இதில் ஒரு வார்த்தை இருக்கும், அடுத்ததில் 2 வார்த்தை இருக்கும், அடுத்ததில் 3 வார்த்தை இருக்கும், அடுத்ததில் 4 வார்த்தை இருக்கும், அடுத்ததில் ஒரு வார்த்தை இருக்கும். டோட்டலாகவே சின்கொயின் போயம்ஸில் 11 வேர்ட்ஸ் தான் இருக்கும். அதனால தான் இங்கே வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோதான் இதுக்கு ஸ்ட்ரக்சரே. டோட்டலாக வந்து 11 வேர்டு இருக்கும். இது மாதிரி ஸ்ட்ரக்சரலாக 5 லைன்ஸோட இருக்கிறது வந்து சின்கொயின். அதே 5 லைன்ஸோட ஃபன்னி மீனிங்காக ஒரு நான்சென்ஷியல் மீனிங்கில் இருக்கிற போயம்லாம் வந்து லைமரிக். I often contemplate my childhood days spent in my village. Text. Choose the exact synonym for the word contemplate. Contemplate அப்படின்றதுக்கு synonyms same meaning வந்து deep thinking. Think deeply about bond. Option B. Identify the poem containing the lines. Here is a tramp who stands the gazes and there is a green for stringing the daisies. இது வந்து from a railway garage. Oral Stevenson. Option A. இவர் எழுதின ரயில்வே கேரேஜ் அப்படின்ற போயம்ஸ்லேருந்து அந்த லைன்ஸ் எடுத்துருக்குறாங்க. The idiomatic phrase cup of tea implies which of the following meanings? Cup of teaனா நமக்கு அது பிடிச்ச ஒரு விஷயம். டான்சிங் இஸ் மை கப் ஆஃப் டீ அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி பிடிச்ச ஒரு விஷயம். ஒன் ஸ்பெஷல் ஆர் ஃபேவரட் ஆக்டிவிட்டி. ஆப்ஷன் ஏ, அதான் வந்து கப் ஆஃப் டீன்னு சொல்லுவாங்க. Letters written to newspapers or public bodies to arouse the collective conscience of the people on critical social issues are classified as letter to editorனு சொல்லுவாங்க. பொது பிரச்சனையை சார்ந்து எடிட்டருக்கு எழுதுகிற லெட்டர்ஸ் எல்லாமே வந்து பப்ளிக் அல்லது ஃபார்மல் லெட்டர்ஸ். ஆப்ஷன் பி. Replace the British English words underlined here with their American English equivalents. She could not use the lift to reach her flat. இது ரெண்டுமே வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷு. அதுக்கு ஆப்டான அமெரிக்கன் இங்கிலீஷ் கேட்குறாங்க. லிஃப்ட் அப்படின்னா எலிவேட்டர், ஃப்ளாட் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட். ஆப்ஷன் பி. இதே மாதிரி அமெரிக்கன் இங்கிலீஷில் ஒரு 20 வேர்ட்ஸு, பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஒரு 20 வேர்ட்ஸு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்குறோம். நான் அந்த தம்ப்நெயிலே மேலே கொடுத்துருப்பேன் என்னென்ன பார்க்குறோம் அந்த வீடியோவில் அப்படின்னு. அதில் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஒரு 20 வேர்ட்ஸ் கிட்டக்க இருக்குது. அது பார்த்துக்கோங்க. அடுத்ததும் அதே தான். சூஸ் த கரெக்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் ஃபார் த பிரிட்டிஷ் ஆட்டோமோட்டிவ் டேர்ம் போனட். போனட் அப்படின்றது நம்ம காரின் முன்பகுதி, பஸ்ஸின் முன்பகுதி, அந்த என்ஜின் இருக்கிற அந்த பார்ட் கொஞ்சம் அப்படியே மேலே இருக்கிறோம், கொஞ்சம் பொஃப்னு இருக்கும், அது வந்து போனட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஹூட். ஆப்ஷன் ஏ. Identify the figure of speech used in the tired waves, vainly breaking, seem here no painful inch to gain. இது எல்லாமே டயர்ட் இருக்கிறது, பெயின் இருக்கிறது எல்லாமே மனிதர்களுக்குரிய அட்ரிபியூட்ஸ். ஸோ இது வந்து பர்சானிஃபிகேஷன். Phonological knowledge required for linguistic fluency explicitly includes ஒரு சரளம், மொழி சரளத்துக்கு என்னென்னலாம் வேணும், மொழி சரளமாக உச்சரிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ என்ன வேணும், கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன் இருக்கணும், வேர்டு ஸ்ட்ரெஸ் இருக்கணும், குரல் ஏற்றுத்தாழ்வு இருக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் த அபவ். When a reader decodes a text to extract its core deep meaning rather than just deciphering sounds, the process is called. அதை சும்மா படிச்சுட்டு போகாமல் அதை படித்து அதில் இருக்கிற டீப் மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டீகோட் பண்ணுற அந்த ப்ராசஸ் வந்து என்னென்னா ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். இதுதான் வந்து ஒரு பத்தியை கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 10 கொஷினோ இல்லை 5 கொஷினோ கேட்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம என்ன தான் செஞ்சாகணும், அந்த பத்தியை கிளியராக படித்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும். தென் ஒன்லி வி ஆர் ஏபிள் டு அட்டன் த ஃபாலோயிங் த கொஷின்ஸ். அதான் வந்து ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். ஸோ இதான் வந்து கேட்டிருக்கிறாங்க. when a reader decodes a text to extract its core deep meaning rather than just deciphering sounds, the process is called reading comprehension.
Identify the structural word order required for a standard declarative statement sentence in English. Subject, verb, object ஸ்டாண்டர்டாக இருக்கு. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்பு நாட் ஸ்டாண்டர்டு. ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்ல வராது, வெர்பு ஃபர்ஸ்ட்ல வராது. ஸோ சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் அப்படின்றது தான் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ரக்சர். இஃப் ஹோப்ஸ் ஆர் டியூப்ஸ், ஃபியர்ஸ் மே பி லயர்ஸ். வாட் இஸ் த லிட்ரல் மீனிங் ஆஃப் த வேர்ட் டியூப்ஸ்? டியூப்ஸ்னா ஒன்றும் கிடையாது, டியூப்ளிகேட். டியூப்ளிகேட்னா என்ன சொல்லுவோம்? பர்சன்ஸ் ஹூ ஆர் சீட்டட் ஆர் டிசீவ்டு. ஏமாற்றப்பட்டவர்கள் வந்து டியூப்ஸ் அப்படின்னு சொல்றோம். Choose the correct blended word formed by combining helicopter and pad. இது வந்து blending wordsல இருந்து கேட்டிருக்காங்க. helicopter and pad அதை வந்து கம்பைன் பண்ணும்போது helipad கிடைக்கும். ஆப்ஷன் பி. whatever you like to do make it a hobby. நம்ம வந்து ரெண்டு கொட்டேஷன் ஃபேமஸ் கொட்டேஷன் பார்த்துருக்கோம், அதில் இது ஒன்று. whatever you like to do make it a hobby ன்னு சொன்னது வாரன் பஃபெட். இதே மாதிரி இன்னொன்று, ரைட்டிங் இஸ் வெரி ஈஸி, ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது வந்து சொன்னது யாருன்னா மார்க் ட்வெயின் அப்படின்றவர் சொல்லியிருப்பார். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நிச்சயம் வரும். அதே மாதிரி த போயட் ஆஃப் த பீப்புள் எட்கர் ஏ கெஸ்ட் அதுவும் வரும். கிளிப்டு வேர்டு, பிளெண்டிங் வேர்டு, சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கண்டிப்பாக வரும் இதெல்லாம். Choose the correct blended word representing camera plus recorder. இது second blended word. முன்னாடி helicopter plus pad, helipad பார்த்தோமா? Camera plus recorder, camcorder. Option A. Identify the correct plural form of the word hypothesis, singular plural. இந்த மாதிரி isல முடியுது singular word அப்படின்னா அது plural என்னவாயிடும்? I வந்து E ஆயிடும். Hypothesis. Hypothesis, hypothesis. Option B தான் இதுக்கு right answer. What are you doing here? He cried in a very gruff voice. Gruff அப்படின்னா ரொம்ப அப்படியே ஒரு கோவமா கத்துறது வந்து gruff. Choose the precise antonym கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அப்போ சாஃப்டா சொல்றது. ஆப்ஷன் சி. பிளசன்ட் அல்லது சாஃப்ட், சந்தோஷமா இல்லைன்னா மென்மையா சொல்றது. gruff அப்படின்றது ரஃபா சொல்றது, ஹார்ஷா சொல்றது, அன்ஃப்ரெண்ட்லியா சொல்றது. இதெல்லாம் மீனிங். இது வந்து ஆப்போசிட். ஒரு வட்டத்தின் ஆரம் 12 சென்டிமீட்டர், அதன் ஒரு நாணின் நீளம் 20 சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் மையத்திலிருந்து அந்த நாணிற்கு உள்ள செங்குத்து தூரத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2√11, 11√2, 22√11, 4 அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க சொல்லியிருக்கிறபடி நம்ம கிட்ட இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு வட்டம். அதில் என்ன பண்ணுறாங்க, வட்டத்தோட ஆரம் வந்து 12 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க, அதோட ஒரு நாணின் நீளம் வந்து 20 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த நான் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுப்போம். இதான் அந்த நான், இது வந்து 20 சென்டிமீட்டர். அப்போ இது வட்டத்தின் மையத்திலிருந்து வட்டத்தின் நாணுக்கு வரையப்படும் கோடானது அந்த நாணை இருசம கூறிடும் அப்படின்னு ஒரு தேற்றம் இருக்கு. இருசம கூறிடும் அப்படின்றதால 20 சென்டிமீட்டர் நீளமுள்ள நான் வந்து இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10ன்னு இருசமமாகுது. வட்டத்தின் ஆரம் வந்து வட்டத்தின் மையத்திலிருந்து வட்டத்தின் பரிதிக்கு போகிறது, அதோட ஆரம் இது வந்து 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு செங்கோண முக்கோணமாக கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இது வந்து கர்ண பக்கம் வந்து 12, இன்னொரு பக்கம் 10. நமக்கு தேவை இந்த தூரம் தான், மையத்திலிருந்து நாணிற்குள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச பித்தாகரஸ் தேற்றம்படி கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ தெரியாத பக்கத்தை நான் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு போட்டேன். இது கர்ணத்தின் வர்க்கம், இது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல். இப்போ 12 ஸ்கொயர்டு 144, 10 ஸ்கொயர்டு 100. அது சமக்குறிக்கு இந்த பக்கம் வரும்போது -100 மாறிடும். இங்கே இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர்டு மட்டும். 144ல் 100 போயிட்டா 44. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு. 44 எப்படி எழுதலாம், 4 × 11 அப்படின்னு எழுதலாம். இந்த 4 எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர்டு × 11 அப்படின்னு எழுதலாம். ஈக்குவல் டு அதான் என்னது, எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ நமக்கு தேவை எக்ஸ் தான். எக்ஸ்னா இந்த லெங்த் ஒரு பக்கம் மட்டும்தான் தேவை. அதனால ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறோம், ரூட் எடுக்கும். ரூட் எடுக்கும்போது ரூட்டும் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடுது. அப்போ இங்கே எக்ஸ் மட்டும் இருக்குது. இங்கே வந்து இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகுது. அப்போ 2 இருக்குது. √11ன்றது அப்படியே இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 2√11. அந்த எக்ஸ்ன்றது என்ன, வட்டத்தின் மையத்திலிருந்து நாணிற்கு வரையப்படும்
அந்த நீளம் தான் வந்து அந்த தூரம் தான் வந்து 2√11. அதன்படி பார்த்தா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 7x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 என்ற பல்லுறுப்புக்கோவையை எக்ஸ் மைனஸ் 3 ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் ரிமைண்டர் யாது? மீதி தான் கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 7x மைனஸ் 3, இது வந்து பிளஸ், மீதிலாம் மைனஸ். இதை வந்து என்ன பண்றாங்க, எக்ஸ் மைனஸ் 3 ஆல வகுக்கிறாங்களாம். இங்க எக்ஸ் கியூப் வரணும்னா இங்க எக்ஸ் ஸ்கொயர்டு போடணும். எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் கியூப் plus into minus minus x squared into 3 3x squared. இப்போ இதுல இருந்து இத சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப சைன் சேஞ்ச் பண்றோம். plus x cube minus x cube கேன்சல் ஆயிடுது. இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ். ஒரு x ஸ்கொயர்டு 3x ஸ்கொயர்டு 1 3 4. அப்போ 4x ஸ்கொயர்டு. அடுத்து இருக்கிறது minus 7x. அதை கீழே இறக்கிக்கிறோம். இப்போ என்ன செய்றோம், இங்க x ஸ்கொயர்டு இருக்குல, அது அந்த டேர்ம் முடிஞ்சு போச்சு. இப்போ இங்க என்ன இருக்குன்னா இங்க x ஸ்கொயர்டு இருக்கு, 4x ஸ்கொயர்டு இருக்கு. இங்க x ஓட எதை பெருக்கினா 4x ஸ்கொயர்டு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 4x பெருக்குறோம். இங்க பிளஸ் தான், இங்கேயும் பிளஸ் தான், அதனால பிளஸே போட்டுக்கிறோம். 4x into x 4x ஸ்கொயர்டு பிளஸ் into மைனஸ் மைனஸ் 4x into 3 12x 4 3 12 12x. இப்போ இதுல இருந்து இதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம், சைன் சேஞ்ச் பண்றோம். plus 4x squared minus 4x squared cancel ஆயிடுது. இது minus 7, இது plus 12. இது ரெண்டையும் இது பண்ணோம்னா 5x வரும். 12ல 7 போச்சுன்னா 5 plus 5x minus 3 வந்துச்சா. இப்போ அடுத்தது என்ன பண்றோம், x ஓட எதை பெருக்கினா 5x வரும். 5 பெருக்கினா இங்க plus தான் இருக்கு, அதனால plus போட்டுக்கிறோம். 5 into x 5x plus into minus minus 5 3s are 5 3 15. இப்போ இது என்ன செய்றோம், சப்ட்ராக்ட் பண்றோம், சைன் சேஞ்ச் பண்றோம். plus 5x minus 5x போயிடுது. இங்க minus 3, இங்க plus 15. 15ல 3 போயிட்டா 12. இது பிளஸ்ன்றதால plus 12. இதுதான் வந்து என்னது, மீதி, அதாவது ரிமைண்டர் அப்படின்னு சொல்றது. அவங்க கேட்கறது அதான். என்ன ரிமைண்டர் கேட்டிருக்காங்க, ரிமைண்டரா என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 12. ஒரு பன்முக வடிவத்தின் முகங்களின் எண்ணிக்கை 32, விளிம்புகளின் எண்ணிக்கை 90 எனில் ஆய்லர் சூத்திரத்தை பயன்படுத்தி அதன் உச்சிகளின் எண்ணிக்கையை காண்க. ஆய்லர் சூத்திரத்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா f பிளஸ் v மைனஸ் e ஈக்குவல் டு 2 இப்படின்றது ஆய்லர் சூத்திரத்தோட ஃபார்முலா. இது எங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னா கனசெவ்வகம், கனசதுரம், முகங்கள், விளிம்புகள், உச்சிகள் அந்த இடத்துல பயன்படுத்துற ஃபார்முலா. இது நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஒரு கணக்கு நிச்சயம் நம்ம என்ன செய்யலாம் எதிர்பார்க்கலாம். இப்ப f அப்படின்றது ஃபேசஸ், முகங்கள் எத்தனை இருக்கு, 32 இருக்கு. v அப்படின்றது வெர்டிசைசஸ், உச்சிகள், அதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. e அப்படின்றது எட்ஜஸ், விளிம்புகள் எத்தனை 90. இதான் கண்டுபிடிக்கணும், நம்ம உச்சிகள் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன இருக்கோ அதை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். fன்றது 32 பிளஸ் v மைனஸ் இன்றது 90 ஈக்குவல் டு என்ன வரணும், 2 வரணும். இப்போ மைனஸ் 90ல 32 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த v அப்படியே இருக்கும், மைனஸ் 58 ஈக்குவல் டு 2. v ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே இருக்கு, மைனஸ் 58 இங்க வந்தா பிளஸ் 58. அப்போ v ஈக்குவல் டு 60. வீணா என்ன, உச்சிகள், வெர்டிசைசஸ். அப்போ உச்சிகளின் எண்ணிக்கை என்ன, ஆப்ஷன் சி 60. ஒரு தரவு புள்ளிகளின் தொகுப்பின் திட்ட விலக்கம் 1.6 எனில் அதன் விலக்க வர்க்க சராசரி பரவற்படி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ வந்து திட்ட விலக்கம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இங்கிலீஷ்ல வந்து சிக்மா அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா 1.6. பரவற்படி அதாவது விலக்க வர்க்க சராசரி வேரியன்ஸ் அப்படின்றத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர்டு தான் பரவற்படி. இப்போ இது 1.6னா சிக்மா ஸ்கொயர்டு என்ன, 1.6 இன்ட்டு 1.6. சிக்மா தான் 1.6. அப்போ சிக்மா ஸ்கொயர்டு வந்து 1.6 இன்ட்டு 1.6 16 16 256. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ 2.56. பரவற்படி என்ன, 2.56. ஆப்ஷன் பி. ஒரு புள்ளி விவர தொகுப்பின் வீச்சு கெழு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் 0.28 மற்றும் அதன் மிகச்சிறிய மதிப்பு 36 எனில் அத்தொகுப்பின் மிகப்பெரிய மதிப்பு யாது? இது ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா.
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், அதாவது வீச்சு கெழு, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா L minus S divided by L plus S. அதாவது L அப்படின்றது லார்ஜஸ்ட் வேல்யூ, Sன்றது ஸ்மாலஸ்ட் வேல்யூ. பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூவை கழிக்கிறோம், பெரிய வேல்யூவோட சின்ன வேல்யூவை கூட்டுறோம். இதோட ரேஷியோ தான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், அதாவது வீச்சு கெழு அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 0.28 அவங்க என்ன செஞ்சிருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க 32. L மைனஸ் 36 L பிளஸ் 36 ஈக்குவல் டு என்ன கிடைக்குது 0.28 கிடைக்குது. இது இங்கே ஷார்ட்டாக நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ வந்து 0.28 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி முன்னாடி இருக்குல்ல, அப்போ என்ன செய்வோம் நம்ம 28/100ன்னு போடுவோமா. இப்போ 36ஓட எதை கூட்டினா 100 வரும், 64 கூட்டினா தான் என்ன செய்யும் 100 வரும். அப்போ 64 + 36 100. அதே 64 - 36 28. டைரக்டா ஆன்சர் இங்க வந்துருச்சா. அப்போ இந்த L என்றது என்ன 64, ஆப்ஷன் ஏ. 64 - 36 64 + 36 ஈக்குவல் டு 64 - 36 28, 64 + 36 100, 28/100 0.28 அப்படின்னு வரும். இது கொஞ்சம் திங்க் பண்ணி இங்கே ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. இல்லைன்னா நமக்கு திங்க் பண்ண முடியலன்னா இது வந்து ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த 100ஆல் இங்கே மல்டிபிள் பண்ணி இந்த 28ஆல் இங்கே மல்டிபிள் பண்ணி கடைசியாக L கண்டுபிடிக்கணும். இதனால் நம்ம கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணி இங்கே என்ன செஞ்சிடலாம் ஆன்சர் போட்டுடலாம். அடுத்தடுத்த 3 இரட்டை எண்களின் கூடுதல் 78 எனில் அவற்றுள் மிகச்சிறிய எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தடுத்த 3 இரட்டை எண்களை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம். ஒரு இரட்டை எண் x, அடுத்த இரட்டை எண் x + 2, அடுத்த இரட்டை எண் x + 4 அப்படி எடுத்துக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு இது 2ன்னு வச்சுப்போம். அடுத்த இரட்டை எண் என்ன 4, அதாவது 2 + 2 4. அடுத்த இரட்டை எண் என்ன 6, அதாவது 2 + 4 6. அதனால தான் வந்து x + 2 x + 4ன்னு எடுத்துக்கிறது. இது மூணே என்ன செய்யறாங்க கூட்டுறாங்க. 3 இரட்டை எண்களின் கூடுதல் என்ன கிடைக்குது 78. அதுல மிகச்சிறிய எண் எது, அதாவது x என்னன்னு கேக்குறாங்க. x x x 3x, x x x கூட்டினா 3x, 2 + 4 6 ஈக்குவல் டு 78. 3x ஈக்குவல் டு 78 - 6, 78 - 6 என்ன வரும் 72 வரும். அப்போ x ஈக்குவல் டு என்ன வரும் 72/3 24 வரும். x ஈக்குவல் டு 24. நாம எடுத்துக்கிட்ட 3 இரட்டை எண்கள் 24, x + 2னா 24 + 2 26, x + 4னா 24 + 4 28. இந்த 3 இரட்டை எண்கள் தான் நாம எடுத்துக்கிட்டது. அவங்க கேட்கறது மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்குறாங்க. மிகச்சிறிய எண் எது 24, ஆப்ஷன் பி. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6561, இதுக்கு மேலே இன்னொரு ஸ்கொயர் ரூட் இருக்குது, இதுக்கு மேலே இன்னொரு ஸ்கொயர் ரூட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உள்ளே இருக்கிற ஸ்கொயர் ரூட்டை கிளியர் பண்ணுறோம். அதுக்கு 6561க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம். 8 8 64 1 161, 8 2 16 1 1. வர்க்கமூலம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்குமே வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ வந்து 6561க்கு நம்ம வர்க்கமூலம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம கிடைக்கிறது வந்து 81. நம்ம வந்து இந்த ஏரியாவுக்கு அப்படியே இப்போ வந்து கிளியர் பண்ணிட்டோம். இந்த ஏரியாவுக்கு பதிலாக நமக்கு வர்க்கமூலம் எடுக்கும்போது என்ன கிடைச்சிருக்கு 81. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம் 81 போடுறோம். அடுத்தது நம்ம கிட்ட இன்னும் என்ன இருக்கு 2 ஸ்கொயர் ரூட் இருக்கு. இந்த ஸ்கொயர் ரூட் இருக்கு, இந்த ஸ்கொயர் ரூட் இருக்கு. இப்போ 81க்கு ரூட் எடுக்கிறோம். 81க்கு ரூட் எடுக்கும்போது இந்த ஏரியாவுக்கு ஃபுல்லா 81க்கு ரூட் எடுத்தா என்ன வரும் நமக்கு 9 வரும். மீதி ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்கு. 9க்கு ரூட் எடுத்தா என்ன வரும் 3 வரும். அப்போ இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 3. ஒரு பேருந்தில் மொத்தம் 56 பயணிகள் உள்ளனர். அவர்களில் சிலர் ரூபாய் 8 பயணச்சீட்டையும் மீதமுள்ளவர்கள் ரூபாய் 10 பயணச்சீட்டையும் பெற்றுள்ளனர். நடத்துனர் பெற்ற மொத்த தொகை ரூபாய் 500 எனில் ரூபாய் 10 பயணச்சீட்டு பெற்ற பயணிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? மொத்தம் இருக்கிறது 56 பேரு. அதுல வந்து 8 ரூபாய் டிக்கெட் வாங்கினவங்க குறிப்பிட்ட நபர்கள் இருக்காங்க. எத்தனை பேருன்னு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். பிளஸ் 10 ரூபாய் டிக்கெட் வாங்கினவங்க குறிப்பிட்ட பேர் இருக்காங்க, அதுவும் எத்தனை பேருன்னு தெரியாது, அதனால அதை வந்து நம்ம ஒய்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இத்தனை நபர்கள் 8 ரூபாய் டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்க, இத்தனை நபர்கள் 10 ரூபாய் டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்க. ரெண்டும் சேர்த்து கண்டக்டர் கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 500 ரூபாய் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தனை பேர் 8 ரூபாய் டிக்கெட் வாங்கினவங்க, இத்தனை பேர் 10 ரூபாய் டிக்கெட் வாங்கினவங்க,
2 நம்பர்களும் சேர்ந்து மொத்தம் 56 பேர் இருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற 3 வரி ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கணக்காக எழுதிட்டோம். இவங்கெல்லாம் 8 ரூபா டிக்கெட்டுக்காரங்க, இவங்கெல்லாம் 10 ரூபா டிக்கெட்டுக்காரங்க. மொத்தம் தலையெல்லாம் என்ன 56 பேர் பஸ்ஸில் இருக்காங்க. 8 ரூபா டிக்கெட் வாங்கினா எல்லாரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், 10 ரூபா டிக்கெட் வாங்கினவங்களாம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதெல்லாம் கூட்டினோம்னா 500 ரூபாய் தொகை வந்து போச்சு. இப்போது எத்தனை பேர் 10 ரூபா டிக்கெட் வாங்கினவங்கன்றதான் கேள்வி. இப்போ நமக்கு தேவை ஒய்யை வந்து நம்ம இங்கேயே வச்சுப்போம். வச்சுக்கிட்டு 56 இங்கே இருக்குது, இந்த ப்ளஸ் எக்ஸ் இங்கே வந்து என்ன ஆகும், மைனஸ் எக்ஸ் ஆகும். அப்போது இந்த இடத்துல ஒய் வருது இல்லை, ஒய்க்கு பதிலாக 56 மைனஸ் எக்ஸ்னு இங்கே போட போகிறோம். நம்ம 8x + 10 × 56 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 500. 8x + 10 × 56 560 மைனஸ் 10 × x 10x ஈக்குவல் டு 500. 8x மைனஸ் 10xனா மைனஸ் 2x ஈக்குவல் டு 500. ப்ளஸ் 560 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 560 ஈக்குவல் டு 500 மைனஸ் 560 மைனஸ் 60. மைனஸ் 2x ஈக்குவல் டு மைனஸ் 60. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. எக்ஸ் ஈக்குவல் டு 60 பெருக்கல்ல இருக்க 2 இங்கே வந்து வகுத்தலாம் மாறுது. 60 2ஆல் வகுத்தோம்னா 30. எக்ஸ் அப்படின்றது 30. அதாவது யார் 8 ரூபாய் டிக்கெட் வச்சுருந்தவங்க எத்தனை பேர், 30 பேர். அப்போ நமக்கு y ஈக்குவல் டு 56 மைனஸ் எக்ஸ். எக்ஸ் எத்தனை பேர், 30 பேர். அப்போ அந்த 30 கழிக்கிறோம். 56ல் 30 போயிட்டா 26. ஒய் எத்தனை பேர் அப்படின்னா 26 பேர். ஒய்ன்றது யார் ஆக்சுவலாக 10 ரூபா டிக்கெட் வச்சுருந்தவங்க. அப்போ 10 ரூபாய் பயண சீட்டு பெற்ற பயணிகளின் எண்ணிக்கை எவ்வளவு, 26. ஆப்ஷன் பி. இப்போ பாருங்க 8 ரூபாய் டிக்கெட் வாங்கினது 30 பேரா, 30 8 240 ரூபா ப்ளஸ் 10 ரூபாய் டிக்கெட் வாங்கினது 26 பேர். 26 × 10 260 ரூபா. அது ரெண்டையும் கூட்டினோன்னா 500 வந்துடுச்சா. நாம கண்டுபிடிச்ச விடை சரியான விடை தான். 27,256 என்ற எண்ணிலிருந்து எந்த மிகச்சிறிய எண்ணை கழித்தால் அது முழு வர்க்க எண்ணாக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு, முழு வர்க்க எண் அப்படின்றது 0ல் முடியும், 1ல் முடியும், 4ல் முடியும், 5ல் முடியும், 6ல் முடியும், 9ல் முடியும். இந்த எண்கள்லாம் முடிஞ்சால் அது வந்து முழு வர்க்க எண். இப்போ வந்து இந்த எண் 6ல் முடிஞ்சிருந்தாலுமே அது வர்க்க எண் இல்லைன்றாங்க. அதுலேருந்து எதையோ கழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் வர்க்கமூலம் தான் எடுக்கணும். 27,256 இங்கேருந்து 2 2ஆக பிரிச்சுட்டு வரும். இப்போ வர்க்கமூலம் எடுத்தோம்னா 1 1 1, 2ல் 1 போயிட்டா 1. இந்த 72 கீழே இறக்கிக்கிறோம். 1 2 2 8 போடலாமா, 8 8 64, 8 2 16 22 வராது. 5 I 2 10 I 5 6, 6 2 12, 6 2 12 7, 7 49, பாக்கி 4, 7 2 14 4 18, 6 போடலாம். 6 6 6 36, 6 2 12 3 15. இதுலேருந்து இதை கழிச்சோம்னா 16 வருது. இங்கே ஒரு 56. இந்த 2 2 தான் நம்ம கீழே இறக்கி வர்க்கமூலம் கண்டுபிடிப்போம். அப்போ 16 56. இப்போ இங்கே வந்து 16 இருக்குது, அதை 2ஆல் பெருக்கணும் 32. இப்போ இங்கே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 5 போடலாமா, 5 போடலாம். 5 போடுறோம்னு வச்சுப்போம். I 5 25, I 2 10 2 12க்கு 2, I 3 5 1 16. அப்போ இதுலேருந்து இதை கழிக்கிறோம். 1 3 31 வருது. இப்போது இந்த நம்பர்லேருந்து 31 நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து முழு வர்க்க எண்ணா மாறுது. ஏன்னா நமக்கு மீதி இங்கே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. மீதி வராமல் 0 வந்துச்சுன்னா இது முழு வர்க்க எண். நமக்கு மீதி 31 வருது. அந்த 31 இந்த நம்பர்லேருந்து நம்ம கழிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த நம்பர் என்ன ஆயிடுது, வர்க்க எண்ணா மாறிடுது. அப்போ நம்ம கழிக்க வேண்டிய எண் என்ன, 31. ஆப்ஷன் சி. ஒரு தரவு தொகுப்பின் சராசரி மற்றும் பரவற்படி முறையே 8 மற்றும் 64. அதன் மாறுபாட்டு கெழு எவ்வளவுன்னு கேட்குறாங்க. சராசரினா மீன் அது எவ்வளோனா 8, வேரியன்ஸ் பரவற்படி எவ்வளோனா 64. அவங்க கேட்குறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்குறாங்க, மாறுபாட்டு கெழு கேட்குறாங்க. சிக்மா பை மீன் இன்ட்டு 100, அதாவது திட்ட விலக்கம் பை சராசரி இன்ட்டு 100 அப்படின்றது தான் மாறுபாட்டு கெழுவோட ஃபார்முலா. இப்போ சிக்மான்றது திட்ட விலக்கம், வேரியன்ஸ் அப்படின்றத பரவற்படி நம்ம என்ன எழுதுவோம், சிக்மா ஸ்கொயர்டுன்னு எழுதுவோம். சிக்மா ஸ்கொயர்டுன்றது 64. அப்போ சிக்மான்றது என்ன 8. இதுலேருந்து நம்ம திட்ட விலக்கம் கொண்டு வந்துட்டோம். நம்மள்ட்ட ஆல்ரெடி மீன் இருக்குது. அடுத்தது இன்ட்டு 100 போட்டோம்னா நமக்கு மாறுபாட்டு கெழு கிடச்சிரும். அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சிக்மா எவ்வளோ 8 பை மீன் எவ்வளோ 8.
இன்ட்டு 100 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது ஆன்சர் 100 கிடைக்குது. ஆப்ஷன் ஏ இதான் வந்து இதுக்கு சரியான பதில். ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப் என்ற வடிவத்த முக்கோணங்களில் ட்ரையாங்கிள் ஏபிசி இன் பரப்பு 16 சதுர சென்டிமீட்டர், ட்ரையாங்கிள் டிஇஎஃப் இன் பரப்பு 25, இஎஃப் வந்து 2.75னா பிசி என்னன்னு கேட்குறாங்க. இது ஒரு தேற்றம். ஒத்த முக்கோணங்கள் இரண்டு இருக்கும் பொழுது அந்த ஒத்த முக்கோணங்களின் பரப்பளவுகளின் விகிதம் அந்த ஒத்த முக்கோணங்களின் ஒத்த பக்கங்களின் விகிதத்தின் வர்க்கத்துக்கு சமம். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது இப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு முக்கோணம், இது என்ன சொல்லலாம், ஏபிசின்னு சொல்கிறோம். இதுவும் வந்து ஒத்த முக்கோணம், இது என்னன்னா டிஇஎஃப். இந்த ரெண்டு முக்கோணம் இருக்கு. இதோட பரப்பளவு 16, இதோட பரப்பளவு 25. இந்த இஎஃப் வந்து 2.75, அவங்க இந்த பிசி என்னன்னு கேட்குறாங்க. இதை மாதிரி ரெண்டு முக்கோணம் இருக்கும் பொழுது இந்த ரெண்டு முக்கோணங்களின் பரப்பளவு, முக்கோணம் ஏபிசி டிவைடட் பை முக்கோணம் டிஇஎஃப், இதோட ஏரியா, பரப்பளவுகளின் விகிதம் எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒத்த பக்கங்களின் விகிதத்தின் வர்க்கத்துக்கு சமம். இப்போ இந்த முக்கோணம் ஏபிசிலேருந்து ஒத்த பக்கம் பிசின்னு ஒன்று எடுத்துக்கிறோம், டிவைடட் பை டிஇஎஃப்லேருந்து இஎஃப்னு ஒன்று எடுத்துக்கிறோம், இதை ஸ்கொயர் பண்ணுறோம். இதான் வந்து அந்த தியரம். ஒத்த பக்கங்களின் விகிதத்தின் வர்க்கத்துக்கு சமம். இப்போ நம்மள்ட்ட முக்கோணம் ஏபிசியோட பரப்பளவு இருக்கு எவ்வளோ, 16, டிஇஎஃபோட பரப்பளவு எவ்வளோ, 25, ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர்டு, அதான் நமக்கு கேட்குறாங்க. இஎஃப் வந்து 2.75, அதை ஸ்கொயர்டு பண்ணணும். 2.75 ஹோல் ஸ்கொயர்டு. நமக்கு தேவை பிசி ஸ்கொயர்டு தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 16 எப்படி எழுதலாம், 4 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். 25 எப்படி எழுதலாம், 5 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். இங்கேயும் எல்லாம் ஸ்கொயர்டில் இருக்குது, இங்கேயும் எல்லாம் ஸ்கொயர்டில் இருக்குது. டோட்டலாக நம்ம ரெண்டு பக்கமும் என்ன செய்யறோம், ரூட் எடுக்கிறோம். அப்போ ஸ்கொயர்டு எல்லாம் கேன்சல் ஆகிடுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 4/5 ஈக்குவல் டு பிசி பை 2.75ன்னு கிடைக்கும். நமக்கு தேவை பிசி தான். அப்போ 2.75 இங்கே வந்துடும். 4ஐயும் 2.75 பெருக்கிறோம். 4 5 20, 4 7 28, 2 30, 4 2 8 3 11, 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். 11/5ன்னு கிடைக்குது. பிசி வந்து நமக்கு என்ன கிடைக்குது, 11/5. இப்போ என்ன செய்யறோம், இங்க பார்த்தோம்னா 2.2, 2.8, 3.7ன்னு டெசிமல்ல கொடுத்துருக்காங்க. அப்போ 11/5 நமக்கு பின்னத்துல கிடைச்சிருக்கு. அதை வந்து நம்ம தசமமாக்கணும். 11 5ஆல வகுக்கிறோம். 2 5 10, பாக்கி 1 புள்ளி வச்சு 0 சேர்த்தோம்னா 2 5 10. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 2.2. ஆப்ஷன் ஏ. 10 மில்லியனில் எத்தனை நூறுகள் இடம்பெற்றுள்ளன? 1, 10, 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன், அவ்வளோதான். 10 மில்லியன் தானே, அப்போ இந்த இடத்துல 1 போட்டுடலாம். இதோட 10 மில்லியன் முடியுது. 1, 10, 100, 1000, 10,000, மில்லியன், 100,000, மில்லியன், 10 மில்லியன். சரி, இந்த 10 மில்லியன்ல எத்தனை 100 இருக்குன்னு கேட்குறாங்க. 100னா 2 சைஃபர், அதை எடுத்துடலாம். இத்தனை 100 இருக்கு. எத்தனை, 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். 1 லட்சம் 100 இருக்கு. எத்தனை 100 இருக்கு, 1 லட்சம் 100. இது இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பி. கார்ட்டீசியன் தளத்தில் கொடுக்கப்பட்ட புள்ளிகள் 0, 0, 0, a 2/√3, 0, b 0/0, 2/√3. அதாவது இப்படி இருக்கு. இது 0, 0ன்னு வந்துட்டதால நம்ம இது வந்து ஒரு கார்ட்டீசியன் தளம் தானே. இந்த சென்டர் பாயிண்ட் தான் 0, 0. இந்த பாயிண்ட் இப்படி இருக்கு. அடுத்தது இங்க இருக்கு இந்த பாயிண்ட். என்னது இது, 2/√3, 0. இந்த பாயிண்ட் எங்க இருக்கு, 0, 2/√3. இந்த பாயிண்ட் எங்க இருக்கு. இது வந்து ஒரு முக்கோணம். இதை இணைச்சிட்டாங்க. இந்த முக்கோணம் எந்த வகையை சார்ந்ததுன்னு கேக்குறாங்க. இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஆரிஜின் பாயிண்ட் 0, 0 இங்க மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா 2/√3, 0. ஒய்யோட வேல்யூ இங்க 0வா இருக்கு. ஒய்யோட வேல்யூ 0வா இருக்கும்பொழுது கண்டிப்பா அது எங்க இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும். இதான் அந்த பாயிண்ட். இங்க பார்த்தோம்னா எக்ஸோட வேல்யூ 0. எக்ஸோட வேல்யூ 0னா கண்டிப்பா இது எங்க இருக்கும், ஒய் ஆக்சிஸ்ல இருக்கும். இதான் அந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் எல்லாம் இப்ப கனெக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு முக்கோணம் கிடைக்குது. அந்த முக்கோணம் எப்படி இருக்கு, செங்கோண முக்கோணமா இருக்கு ஒரு பாயிண்ட். அடுத்தது
இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன 2/√3. அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன 2/√3. இந்த ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கு சமமாக உள்ளது. அப்போ எத்தனை பக்கம் சமம் இரு பக்கம் சமம். அப்ப இரு சம பக்க செங்கோண முக்கோணம் அப்படின்றதான் இதுக்கு சரியான பதில். ஆப்ஷன் பி. 1 cube 2 cube 3 cube up so on up to k cube equal to 2025 எனில் மிகை முழு k இன் மதிப்பு என்ன? இப்போ இது வந்து கன எண்களின் கூடுதல். முதல் n கன எண்களின் கூடுதல். அதுக்கு என்ன நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? n into n plus 1 by 2 the whole squared அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அது எவ்வளோ 2025. இப்போ இந்த 2025க்கு நம்ம வர்க்கமூலம் எடுப்போம். இப்படி போடுவோம். எடுத்தோம்னா என்ன வரும்னா 4 4 16 பாக்கி 4 25 4 2 8 5 5 5 25 8 42 42 அப்போ 45. இந்த 2025 எப்படி எழுதலாம் 45 ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா? இப்போ இந்த ஸ்கொயர்டும் கேன்சல் ஆயிடுது. அப்போ நம்மகிட்ட இருக்கிறது n into n plus 1 ஈக்குவல் டு இங்கே 45 இருக்கு. இங்கே கீழே இருக்க 2 இந்த பக்கம் வந்தால் பெருக்கலாம் மாறிடுது. 45 into 90. அதாவது n into n plus 1 ஈக்குவல் டு 90. இந்த 90 நம்ம எப்படி எழுதலாம் 9 into 10ன்னு எழுதலாமா? 9 10 90. இந்த 9 என்னன்னு வச்சுக்கிறோம். 10 என்ன ஆட்டோமேட்டிக்காக n plus 1 ஆயிடுது. இந்த ஃபார்மேட் இங்கே வந்துருச்சா? அப்போ n ஈக்குவல் டு என்ன 9. அதாவது என்ன k தான் லாஸ்ட் நம்பர். k ஈக்குவல் டு என்ன 9. இதான் வந்து ஆன்சர். ரொம்ப லெங்க்தியாக போகாமல் இப்படியே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் எளிமையாக. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் ஜிபி ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் மூணாவது உறுப்பு 2 எனில் அதன் முதல் 5 உறுப்புகளின் பெருக்கற்பலன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பெருக்கு தொடர் வரிசைனா அதோட பொது அமைப்பு எப்படி இருக்கும்? AR ஸ்கொயர்ட் AR கியூப் AR பவர் 4 அப்படியே போயிட்டே இருக்கும். AR பவர் 5 அண்ட் சோ ஆன் அப்படியே என்ன செய்யும் போயிட்டே இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க மூணாவது உறுப்பு 2ன்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 2 3 இந்த மூணாவது உறுப்பு தான் என்னது 2 அப்படின்னு நம்மள்ட்ட கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்குறாங்க முதல் 5 உறுப்புகளின் பெருக்கற்பலன் கேட்குறாங்க. 1 2 3 4 5 அது 5 என்ன செய்கிறாங்க பெருக்குறாங்க. அதாவது AR ஸ்கொயர்ட் AR கியூப் AR பவர் 4 இதெல்லாம் என்ன செய்கிறாங்க பெருக்குறாங்க. பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது A பவர் 5 கிடைக்குதா? R into R ஸ்கொயர் R கியூப் R பவர் 4 என்ன கிடைக்கும் R பவர் 10 அப்படின்னு கிடைக்குதா? இந்த பெருக்கிற பலன் தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ A பவர் 5 R பவர் 10 இருக்கு. A பவர் 5லேருந்து A எடுத்துக்கிறோம். R பவர் 10லேருந்து R ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ஹோல் பவர் என்ன போடலாம் 5 போடலாமா? 5 into 1 A பவர் 5 5 into 2 10 R பவர் 10 வந்துருச்சா? அப்போ இது வந்து நம்ம எப்படி எழுதுறோம் AR ஸ்கொயர் ஹோல் பவர் 5ன்னு எழுதுறோமா? ஆல்ரெடி நம்ம கிட்ட AR ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 2 கொடுத்துருக்காங்க. அப்போ AR ஸ்கொயர் இருக்கிற இந்த இடத்துல நம்ம என்ன போடலாம் 2 போடலாமா? பவர் 5 2 பவர் 5 ஆன்சர்ல பார்க்கலாமா? 2 பவர் 5 இருக்கு. அதாவது 32ன்னு அர்த்தம். 2 பவர் 5னா என்னது 32. ஆப்ஷன் ஏ. 9980001 என்ற எண்ணின் வர்க்கமூலம் காண்க. இப்போ வந்து இதுக்கு நம்ம போட்டே கண்டுபிடிச்சலாம். ஷார்ட்கட்டை நம்பி இருக்கிறத விட போட்டே கண்டுபிடிச்சலாம். ஒரு வேளை சரியா வரலாம், ஒரு வேளை தப்பா வரலாம். இப்போ இதில் பார்த்தோம்னா 4 8 நம்பர் இருக்கு. அப்போ வர்க்கமூலம் வந்து 4 இலக்க எண்ணா தான் வரும். அப்போ இங்கே வந்து 1 2 3 4 5 இருக்கு. இது கண்டிப்பாக ஆன்சர்ல வராது. அடுத்தது முடியறது வந்து 1ல் முடிஞ்சிருக்குது. அதனால வர்க்கமூலம் வந்து 1 முடியும், இல்லைன்னா 9ல் முடியும். ஸோ இப்போ இது 3மே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்தது இப்போ வந்து 9998ன்னு இங்கே வந்து இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் 4 நம்பரை பார்த்தோம்னா இப்போ 10,000க்கு இது வந்து என்னது நெருக்கமாக இருக்கு. 10,000க்கு நெருக்கமான நம்பராக தான் இது இருக்கு. அப்போ இங்கே ஆப்ஷனில் பார்த்தா 10,000க்கு எது ரொம்ப நெருக்கமாக இருக்கு? இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுதான் ரொம்ப நெருக்கமாக இருக்கு. ஏன்னா இது 10,000லேருந்து 2 தான் குறையுது. அப்போ 10,000க்கு நெருக்கமான ஒரு எண்ணா தான் வர்க்கமூலம் இருக்க முடியும். 9999 அப்படின்றது. இந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி நம்ம டவுட்டடாக கண்டுபிடிக்கிறத விட நேராகவே என்ன செஞ்சிடலாம், அப்படி போட்டு கண்டுபிடிச்சிடலாமா?
ரெண்டு நம்பரை நவுத்திடுறோமா? ரெண்டு நம்பர் இல்லை, 9 9 81. இப்போது 18, அடுத்தது ஒரு 98, அடுத்தது 9 2 18, அடுத்தது ஒரு 9 9 9 81, 9 8 72, 72 8 80, 8 9 9 9 8 17. இப்போது 7 9 1. அடுத்து இந்த 2 பூஜ்ஜியத்தை இறக்குறோம். 99 2ஆல் பெருக்கிறோம். 2 9 18, 2 9 18 1 19. இங்கே ஒரு 9 9 9 9 81, இங்கே வரும் 81, மீதி 8, 9 8 72, 80, 9 9 81, 81 8 89, 8, 9 1 9 9 8 17. இதுலேருந்து இதை லெஸ் பண்ணுறோம். 9 9 16ல் 9 போயிட்டா 7, 8ல் 7 போயிட்டா 1, கடைசியாக இருக்கிற 0 1 கீழே இறக்கிடுறோம். இதை மீண்டும் வந்து 2ஆல் பெருக்கிறோம். 2 9 18, 2 9 18 1 19, 2 9 18 1 19. மீண்டும் இங்கே ஒரு 9 போடுறோம், இங்கே ஒரு 9. 9 9 81, 9 8 72 8 80, 8 9 9 81 8 89, 9 9 81 8 89, பாக்கி 8 9 9 9 8 17. 0 வந்துடுச்சா? அப்போது இதுதான் வந்து இதுக்கு வர்க்கமூலம். ஆப்ஷன் ஏ. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.00004761 இன் மதிப்பு எதற்கு சமமானதுன்னு கேட்குறாங்க. அதாவது ஸ்கொயர் எடுத்துருக்குறாங்க. 0.00004761. மொத்தம் 8 இலக்கம் இருக்குது. அப்போ கண்டிப்பாக வர்க்கமூலம் 4 இலக்கம் தான் வரும். இங்கே 4 0 இருக்குது. அப்போ கண்டிப்பாக 2 0 என்ன செஞ்சிடும், வந்துடும். இந்த 47 61க்கு மட்டும் நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சோன்னா ஆன்சரை எளிமையாக போட்டுடலாம். இப்போ 2 2 பிரிச்சிடறோம். 6 36 11 61 6 2 12 9 9 9 9 81 9 2 18 8 26 9 9 9 2 11 முடிஞ்சு. இப்போ 69 கிடைக்குது. இப்போது இந்த 4 0ல் 2 0 எடுத்துக்கிட்டோம். 47 61க்கு வர்க்கமூலம் எடுத்தால் 69 கிடைக்குது. மொத்தம் 8 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அதனால் எங்கள் 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கிறோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 0.0069. ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழி ஆகியவற்றின் கூடுதல் 5 1/5 எனில் அந்த எண் யாதுன்னு கேட்குறாங்க. ஒரு எண் வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். அதோட தலைகீழி 1/xன்னு வச்சுக்கிறோம். இது ரெண்டையும் கூட்டும் பொழுது 5 1/5 கிடைக்குது அப்படின்றதான் அவங்க கொடுத்துருக்குற கணக்கு. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, 5 அல்லது 1/5 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 8 அல்லது 1/8, 2 அல்லது 1/2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போது இது வந்து என்னன்னா கலப்பு பின்னம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது தகா பின்னமாக மாற்றிக்கலாம். 5 25 25 1 26 26/5. இப்போ இதை வந்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா x² + 1 = 26/5 இருக்கும். இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற இந்த எக்ஸ் வந்து இங்கே வந்துடும். நியூமரேட்டருக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். அதே மாதிரி இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற 5 இங்கே வந்துடும். 5x² + 5 + 26x சமக்குறிக்கு இந்த பக்கம் வரும்போது -26x = 0வா கம்ப்ளீட்டாக மாறிடுது. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் x × x x² + 1 / x போடுவோம். அந்த x இங்கே வந்துடுது. இந்த தகாபினமாக மாற்றணும்ல, 26/5க்கு பக்கத்தில் x வந்துடுது. அடுத்தது கீழே இருக்கிற 5 இங்கே வருது. 5 × x² 5x² + 5 × 1 5. இங்கே இருக்கிற +26x இங்கே வந்தால் -26x = 0. இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும், சிம்பிளிஃபை பண்ணணும். 5x² - 26x + 5. இப்போ வந்து இதையும் மல்டிபிள் பண்ணுறோம். 25 25 × 1 1 25 பெருக்கணும்னா 25 தான் வரும். ஒரு 25 25 25 1 கூட்டணும்னா 26 வரணும். 2 மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 25. இது ரெண்டையும் பெருக்கும் பொழுது 25 வந்துடுது. இது ரெண்டையும் கூட்டும் பொழுது -26 வருது. அதாவது நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்கிறோம். அது எப்படி எழுதுவோம்,
5x². இந்த மைனஸ் 26x எப்படி எழுதுவோம்? மைனஸ் 25x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். இதுலேருந்து 5x வெளியில் எடுத்துடுறோம், எக்ஸ் மைனஸ் 5ன்னு இருக்குது. இங்கேருந்து -1 வெளியில் எடுத்துடுறோம், எக்ஸ் மைனஸ் 5ன்னு எழுதுறோம், ஈக்குவல் டு 0. இப்போது 5x மைனஸ் 1, இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போது x minus 5 equal to 0, அப்போ x equal to 0. 5x minus 1 equal to 0, அப்போ 5x equal to 1, x equal to 1/5. அவங்க என்ன கேட்குறாங்க? அந்த எண் யாது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த எண் வந்து 5ஆ இருக்கலாம், இல்லைனா 1/5ஆ இருக்கலாம். ஆப்ஷன் ஏ. ஒரு கடிகாரத்தில் நேரம் மாலை 5:15 என காட்டும் போது அதன் மணிமுள்ளிற்கும் நிமிடமுள்ளிற்கும் இடையே உள்ள கோண அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அழகாக ஒரு கடிகாரத்தை போட்டு அந்த முட்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம என்ன செய்யலாம்? ஆன்சர் பண்ணலாம். அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம், நிறைய பேர் அப்படி தான் ஆன்சரும் பண்ணுறோம். கடிகாரத்தை வரைஞ்சிட்டு கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட 5 இருக்கும், இந்த இடத்துக்கிட்ட 15 நிமிஷம் இருக்கும், 5.25. இது வந்து ஒரு குறுங்கோணம். ஒரு 30 டிகிரி இருக்கும், ஒரு 60 டிகிரி இருக்கணும், ஒரு நம்மளா ஒரு கெஸிங்கில் போடுற மாதிரி. சம்டைம்ஸ் வந்து எப்படி பண்ணுவோம்? 12 நம்பர் இருக்குது, 360 டிகிரி 30 பிரிப்போம். ஒரு நம்பருக்கும் 30 டிகிரி பாகை அளவு பிரித்து ஆன்சர் போடுவோம். இப்போ இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலாவே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்னன்னா 30 hour மைனஸ் 11/2 மினிட். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு இதை மாதிரி கடிகாரத்துக்குள்ள 2 நம்பரை கொடுத்து கோண அளவு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துங்க. 30 இன்ட்டு அவர் என்ன கொடுத்துருக்குறாங்க? 5 மணி, 5ன்னு போட்டுக்கிறோம், மைனஸ் 11/2 மினிட் என்ன கொடுத்துருக்குறாங்க? 15 கொடுத்துருக்குறாங்க, அதை போட்டுக்கிறோம். 35 150 மைனஸ் 11 15 165/2. அடுத்தது 150 மைனஸ் 165/2 என்ன வரும்? 8 2 16, 5 பிரிச்சோன்னா 2 82. இப்போ 150ல் 82 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 67.5. 67.5 டிகிரி எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏவில் இருக்குது. அப்போது நமக்கு ஸ்டாண்டர்டாக இந்த ஃபார்முலா வச்சு என்ன செய்யணும்? ஆன்சர் வந்து ஒரு பாயிண்ட் கூட மாறாத தசமத்துலேயும் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கணக்கு. 6 + 6 6 + 6 6 6 என்ற தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து நம்ம இந்த பெருக்கு தொடர் வரிசையெல்லாம் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம அந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து என்ன செய்யணும்? இந்த கணக்கை வந்து போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த சீரீஸ்லேருந்து 6 வெளியில் எடுத்துடுறோம். அப்போ 6 வெளியில் எடுத்துட்டா 1 11 111 அண்ட் so on up to. அடுத்து என்ன செய்கிறோம்? உள்ளே வந்து 9ஆல் பெருக்கிறோம், 9ஆல் வகுக்கிறோம். அப்போ 9ஆல் வகுக்கும்போது 9 எங்கே போட்டுக்கிறோம். 9ஆல் பெருக்கிறதால 9 + 99 + 999 அண்ட் so on up to. அடுத்து என்ன செய்கிறோம்? 2 3 6 3 3 9 2/3 ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துடுறோம். இங்கேயும் பாருங்கள் 2/3 2/3 இருக்கும். அடுத்தது இந்த 9 என்ன செய்கிறோம்? 10 - 1. 99 என்ன செய்கிறோம்? 100 - 1. 999 என்ன செய்கிறோம்? 1000 - 1 and so on up to அப்படின்னு நம்ம வந்து எழுதிக்கிறோம். இதை மாதிரி எழுதின பிறகு என்ன செய்கிறோம்? எல்லாத்துலேயும் -1 காமனாக இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் பொதுவாக அந்த -1 என்ன செய்ய போகிறோம்? வெளியில் எடுக்க போகிறோம். இங்கே ஒரு 2/3 இருக்குது, -1 வெளியில் எடுத்துடுறோம். சரியா? அதை வந்து இங்கே வச்சுருவோம். இங்கே வந்து 10 இருக்கா, ப்ளஸ் இங்கே 100 இருக்கா, அது வந்து 10 ஸ்கொயர்டு. இங்கே 1000 இருக்கா, அது வந்து 10 கியூப் and so on up to. அடுத்தது -1 எல்லாத்துலேருந்து 1 எடுக்கிறோம், 1 1 and so on up to n. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இதை முடிக்கிறோம். இப்போது இது வந்து ஒரு ஜிபி, ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ, இது ஏஆர், இது ஏஆர் ஸ்கொயர். அப்படி இது ஏ, இது ஏஆர் அப்படின்னா ஆர் என்ன வரும்? நமக்கு 10 வரும். ஏன்னா 10 ஸ்கொயர் தானே. இப்போது ஏவும் 10 ஆரும் 10, இது ரெண்டையும் வச்சுட்டு நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா முதல் n உறுப்புகளின் கூடுதல் தான் கேட்டிருக்கிறாங்க. அதனால் a இன்ட்டு r⁻n - 1 டிவைடட் பை r - 1 இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
a வந்து 10, r வந்து 10, 10 power n minus 1 divided by r minus 1 10 minus 1 9. நம்மள்ட்ட ஆல்ரெடி என்ன இருக்கு, ஒரு 2/3 இருக்கு. அதை வந்து என்ன செய்யறோம், முன்னாடி போட்டுக்கிறோம். இங்க வந்து மைனஸ் ஆஃப் 1 + 1 + 1 + and so on up to n வரைக்கும் எடுத்தோம். அப்ப இது ஹோலா வந்து நம்ம என்ன கொண்டு வந்துடுறோம், n அப்படின்னு கொண்டு வந்துடுறோம். அப்ப இந்த இடத்துக்கிட்ட ஒரு மைனஸ் ஆஃப் n வந்துடும். இதுதான் வந்து இதுக்கு சரியான பதில். இப்போ fraction 2/3 into fraction 10 into 10 power n minus 1 divided by 9 minus n அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர். இந்த ஆப்ஷனை பார்க்க வேணாம், நீங்க இதை பார்த்துக்கோங்க. இதுதான் இதுக்கான ஆன்சர். இதே மாதிரி 9, 99, 999 அப்படின்னு ஒரு கணக்கு ட்ரை பண்ணுங்க. 3, 33, 333 அப்படின்னு ஒரு கணக்கு ட்ரை பண்ணுங்க. இது ரெண்டுமே புக்ல இருக்கு. (2x² - 3x - 1 = 0) என்ற இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டா எனில் α² + β² இன் மதிப்பு யாது? 2x² - 3x - 1 = 0ன்றது தரப்பட்ட சமன்பாடு. மூலங்களின் கூடுதல் அப்படின்னு ஒன்று படிப்போம். மூலங்களின் கூடுதல், மூலங்கள் என்ன, ஆல்பா பிளஸ் பீட்டா. மூலங்களின் கூடுதல் என்ன வரும், இந்த சென்டர் பார்ட் வரும், அதாவது -3 எக்ஸின் குணகம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன வரும், -3. மூலங்களின் பெருக்கற்பலன், அதாவது ஆல்பா பீட்டா ரெண்டுத்தையும் பெருக்கிறாங்க. மூலங்களின் பெருக்கற்பலன் என்ன, கான்ஸ்டன்ட். இங்க என்ன கான்ஸ்டன்ட், -1. இது எப்ப கான்ஸ்டன்டா இருக்கும், இங்க வந்து x² கோஎஃபிஷியன்ட் 1 இருந்தாதான் இது ஃபுல் கான்ஸ்டன்ட். இங்க x² கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு. அப்போ இந்த ரெண்டை கொண்டாந்து நம்ம என்ன செய்வோம், இங்க மல்டிபிள் பண்ணிப்போம். 2 × -1 -2. அப்போ ஆல்பா பீட்டா பெருக்கற்பலன் வந்து -2. இது ரெண்டும் இருந்தாலே நாம ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு சமன்பாடு அமைக்க முடியும், ஒரு ஈக்குவேஷன் அமைக்க முடியும். மூலங்களின் கூடுதல், மூலங்களின் பெருக்கற்பலன், இது ரெண்டையும் வச்சு ஒரு சமன்பாடு நம்ம என்ன செய்ய முடியும், அமைக்க முடியும். இப்போ இந்த சமன்பாடை வச்சு ஆல்பா பிளஸ் பீட்டா -3ன்னு எழுதணும், ஆல்பா பீட்டா -2ன்னு எழுதணும். அவங்க கேட்கறது α² + β². இதை எப்படி கொண்டு வருது? இப்போ நம்ம கிட்ட இருக்க ஃபார்முலா என்ன, ஆல்பா பிளஸ் பீட்டா the whole squared equal to α² + β² plus 2 alpha beta. A plus B the whole squared equal to A² plus B² plus 2AB. அப்படின்றது தான் நம்ம கிட்ட இருக்கிற ஃபார்முலா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஆல்பா பிளஸ் பீட்டா நம்மள்ட்ட என்ன இருக்கு, -3. -3 ஸ்கொயர் பண்ணால் 9 ஈக்குவல் டு α² β² தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்பா பீட்டா என்ன இருக்கு, -2. இப்போ 2 × -2 என்ன வந்துடும், -4 வந்துடும். α² + β² -4 = 9. நமக்கு தேவை α² + β² தான், ஈக்குவல் டு இங்கே 9 இருக்கு. இது கூட இருந்த -4 சமக்குறிக்கு அந்த பக்கம் போனால் +4. 9 + 4 13. இப்போ α² + β² மதிப்பு என்ன, வெறும் 13. ஆப்ஷன் டி. 3 மடங்கு உயரமும் கொண்ட திறந்த 45 கூம்பு வடிவ பேனா குடைகளை செய்கிறார். ஆரம் வந்து 5, உயரம் வந்து ஆரம் 5 இருக்குல்ல, அதை மாதிரி √3 மடங்கு. அப்போ ஆரத்தையும் அந்த மடங்கையும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 5√3 தான் உயரம். இந்த அளவு இருக்கிற மாதிரி கூம்பு வடிவ பேனா குடைகளே செய்கிறாரு. எத்தனைனா 45 செய்கிறாரு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ கூம்பு வடிவத்தில் கூடை செய்கிறாருன்னா வலைபரப்பு கண்டுபிடிக்கணும். கூம்பின் வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா πr/l. நமக்கு பை தெரியும், ஆர் இருக்கு, இங்கே எல் இருக்கு, ஆனால் நம்ம கிட்ட இருக்கிறது ஹெச். அதாவது என்னன்னா, இப்போ இந்த மாதிரி கூம்பு இருக்கு அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஆர், எவ்வளோ 5. இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஹெச், எவ்வளோ 5√3. இதுதான் வந்து எல். நமக்கு தெரியுமா, அது தெரியாது. அப்போ அந்த எல்லை கண்டுபிடிக்கணும். எல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, பித்தாகரஸ் தேற்றம் தான் பயன்படுத்தலாம். இந்த எல்ன்றது கர்ண பக்கம். அப்போ அதை நம்ம என்ன எழுதுவோம், L² எழுதுவோம், ஈக்குவல் டு 5² + 5√3². பாருங்க, 5² + 5√3². இப்போ 5 25 ப்ளஸ் இங்கே வந்து 5 25 √3 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 3 வந்துடும். இங்கே 25, இங்கே 25 இருக்குது. 25 பொதுவாக வெளியில் எடுத்துடுறோம்.
இங்கே அப்புறம் 1 ப்ளஸ் இங்கே 3 1 + 3 4 4 25 100. இப்போ எல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 100 வரும். 100 எப்படி எழுதலாம்? 10 ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதலாம். இப்போ ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடும். அப்போ எல் ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்குது. இப்போ தான் நம்ம எல் கண்டுபிடிச்சிருக்கோம், அது 10. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? கூம்பின் வளைபரப்பை கண்டுபிடிச்சிடலாம். கூம்பின் வளைபரப்பு பை ஆர் எல் ஈக்குவல் டு பையாவே வச்சுப்போம். ஆர் வந்து 5, எல் வந்து 10 ஈக்குவல் டு 5 × 10 50 50 பை. இன்னொன்று, ஒரு கூம்பின் வளைபரப்பு 50 பை. அவங்க செய்யறது 45. அப்போ 45 கூம்புனா 45ஆல் பெருக்கிறோம். பெருக்கும் பொழுது பை அப்படியே இருக்கு. 0 5 25 5 22 22 2250 பை கிடைக்குது. எப்போ? 45 கூம்போட வளைபரப்பு. இதே அளவு அட்டையை வச்சு என்ன செய்யறாங்க? 2 சென்டிமீட்டர் ஆரமும் 6.5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட திறந்த உருளை வடிவ கூடை செய்யறாங்க. அப்போ நமக்கு இந்த 45 கூம்பு செய்யறதுக்கு தேவைப்பட்ட அட்டை வந்து இவ்வளோ. இதை வச்சுக்கிறோம். இதான் மொத்தமா நம்ம கிட்ட இப்ப இருக்கிற அட்டை. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? உருளை வடிவ கூடை செய்யறோம். இப்படி இருக்கு உருளை வடிவ கூடை. அது திறந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இந்த மேல் பக்கம் எப்படி இருக்கு? திறந்திருக்கு. மேல் பக்கம் மூடி இல்லை, அடிப்பக்கம் தான் மூடி இருக்கு. அதனால அங்க ஒரு பையார் ஸ்கொயர் பரப்பளவு வந்துடுது. உருளையோட வளைபரப்பு 2 பையார் ஹெச். இப்போ இது ரெண்டையும் சேர்ந்து நம்ம வந்து கணக்கிட போறோம். ஒரு உருளை வடிவ கூடை செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன தேவை? 2 பையார் ஹெச் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர் தேவை. உருளைக்கு என்ன மெஷர்மெண்ட் ஆர் கொடுத்துருக்குறாங்க? 2 சென்டிமீட்டர். ஹெச் 6.5. இதை போட்டுக்க போறோம். இங்க போய் இங்கேயும் பை இருக்கு, இங்கேயும் பை இருக்கு. பையை வெளியில் எடுத்துட்டு வந்துருவோம். 2 × R2 ஹெச் வந்து 6.5 பிளஸ் ஆர் ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 4 பை இன்ட்டு 2 2 4 4 5 20 பாக்கி 2 4 24 2 26. இந்த 0 எடுத்துடுறோம். இந்த 4 இங்க இருக்கு. 26 + 4 30 30 × பை 30 பை. இது வந்து ஒரு உருளை வடிவ கூடை செய்யறதுக்கான வளைபரப்பு 30 பை. நம்ம கிட்ட மொத்தமா இருக்கிற அட்டை எவ்வளோ? 2250 பை அட்டை வந்து நம்ம கிட்ட இருக்கு. அதால ஒரு கூடை வந்து 30 பையினா எத்தனை கூடை வரும்னு வகுத்து கண்டுபிடிக்க போறோம். பை கேன்சல் பண்ணிடுறோம், 0 0 கேன்சல் பண்ணிடுறோம். 1 3 7 3 21 15 5 3 15. அப்போ 75 கூட செய்யலாம். எத்தனை கூட செய்யலாம்? 75. ஆப்ஷன் ஏ. P of 6, -1, Q of 1, 3, R of A, 8 ஆகிய புள்ளிகளில் PQ = QR எனில் மிகை முழு A வின் சாத்தியமான மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. PQ அப்படின்றது டிஸ்டன்ஸ், QRன்றது டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா நம்ம கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா √x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square which is equal to, இது எடுத்துக்கிறோம். இதுல x2 வந்து 1, x1 வந்து 6. அப்போ √1 - 6 the whole square plus 3 - 1 3. இங்க மைனஸ் இருக்கு, அப்புறம் இங்கேயும் மைனஸ் இருக்கு. அப்போ +1 ஆயிடும். whole square equal to 1 - 6 -5 5 ஸ்கொயர் பண்ணா 25. இது 3 1 4 4 ஸ்கொயர் பண்ணா 16. 25 + 16 √ which is equal to √41. இது ஒன்று கிடைக்குது. அடுத்தது QRனா இந்த Qவும் இந்த Rம் தான். இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து x2 இது y2. அப்போ A - 1 the whole squared plus 8 - 3 the whole squared which is equal to √A - 1 the whole squared plus 8 - 3 5 5 ஸ்கொயர் பண்ணா 25. இது எதுக்கு சமம் அப்படின்னா √41க்கு சமம். இந்த √41னா என்னது? 25 + 16. இங்க இது இருக்குல்ல, இந்த ஸ்டெப்பு 25 + 16. இப்போ இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிடும்.
இங்கே என்ன இருக்குது நம்மள்ட்ட a மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 25 இருக்குது. இங்கே என்ன இருக்குது 25 ப்ளஸ் 16 இருக்குது. இந்த 25ம் இந்த 25ம் கேன்சல் ஆகிடும். இப்போது a மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 இருக்குது. இது எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2a ப்ளஸ் 16 இங்கே வந்தால் மைனஸ் 16 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். இதை மீண்டும் எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 16 ப்ளஸ் 1 மைனஸ் 15 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். இதை வந்து இப்போ ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். பெருக்குனா மைனஸ் 15 வரணும், கூட்டினா மைனஸ் 2 வரணும். இப்போது 5 3 15ன்னு வச்சுப்போம். மைனஸ் 5 i 3 15 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 5 3 கூட்டினா மைனஸ் 2. அப்போ இதுதான் a மைனஸ் 5 a ப்ளஸ் 3 அப்படின்னு வரும். இப்போது a மைனஸ் 5 ஈக்குவல் டு 0னா a ஈக்குவல் டு 5, a ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0னா a ஈக்குவல் டு மைனஸ் 3. 5 மைனஸ் 3 இருக்கா எங்கேயாவது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏயில் இருக்குது. இதான் இதுக்கு சரியான பதில். 100 முதல் 300 வரை உள்ள இயல் எண்களுள் 14ஆல் மீதியின்றி வகுப்படும் அனைத்து எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ 100லேருந்து ஆரம்பித்து எது வரைக்கும் போகிறாங்கன்னா 300 வரைக்கும் போகிறாங்க. இப்போ 100க்கு முன்னாடி பார்த்தோன்னா 98 வரும். அதாவது 7 14 98ன்னு வரும். அடுத்தது 8 14 112 வரும். அப்போ 100க்கு அப்புறம் எது வருதுன்னா 112 தான் 14ஆல் வகுப்படும் நம்பர். அதுலேருந்து பார்த்துக்கிட்டே வரும். 8 14 9 14 10 14 140 20 14 280 21 14 294. அதான் 300க்குள்ளே இருக்குது. இதோட ஒரு 14 கூட்டினோம்னா 8 0 308க்கு 300க்கு மேலே போயிடும். அப்போது இதோட முடிச்சுக்கிறோம். இப்போது 112லேருந்து 294 வரைக்கும் 14ஆல் வகுப்படும் நம்பர்கள் இருக்குது. இந்த 14ஆல் வகுப்படும் நம்பர்கள் எல்லாத்தையும் கூட்டினா என்ன கூடுதல் வரும்னு கேட்குறாங்க. இது வந்து நம்ம எல்லாத்தையும் எழுதி கூட்ட முடியாது. கிட்டத்தட்ட 20 நம்பருக்கு மேலே வருது. அப்போ நம்ம இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசை, அது மாதிரி இயலெண்களின் வரிசை, அந்த மாதிரி ஸ்பெஷல் சீரீஸோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன செய்யணும், கூடுதல் புள்ளி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது எத்தனை எண்கள் இருக்குன்னு பார்ப்போம். 112லேருந்து 294 வரைக்கும் 14ஆல் மீதியின்றி வகுப்படும் எண்கள் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இது வந்து ஏ முதல் உறுப்புன்னு வச்சுக்கிட்டாலும், இது வந்து எல் லாஸ்ட் டேர்ம் கடைசி உறுப்புன்னு வச்சுக்கிட்டாலும், டி காமன் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ 14. ஏன்னா 14 தான் போகுது, 14 மடங்கு இல்லையா? அப்போ டி வந்து 14ன்னு வச்சுக்கிறோம். அப்போது எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு என்னென்னா n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1 அப்படின்ற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எல் வந்து 294 மைனஸ் ஏ வந்து 112 டிவைடட் பை டி வந்து 14 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 294ல் 112 போயிடுச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 2 8 1 டிவைடட் பை 14 ப்ளஸ் 1. இப்போ ஒரு 14 14 3 14 42. இப்போ இங்கே 13 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 14 உறுப்பு. எத்தனை உறுப்பு இருக்குது? 14 எண்கள் இருக்குது. 14ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடிய எண்கள் வந்து 14 எண்கள் இருக்குது 100லேருந்து 300க்குள்ளே. இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கூடுதல் கண்டுபிடிக்கணும். கூடுதல் வந்து SN அப்படின்ற ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். SN ஈக்குவல் டு n/2 இன்ட்டு a ப்ளஸ் எல். இதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. n வந்து மொத்தம் 14ன்னு கண்டுபிடிச்சோம், 14/2. a வந்து 112, l வந்து 294. இஸ் ஈக்குவல் டு 1 2 7 2 14. 112 294 கூட்டினோம்னா என்ன வரும்? 406 இன்ட்டு இங்கே ஒரு 7 இருக்குது. 7 42 4 7 28 2842 அப்படின்றது தான் அனைத்து எண்களின் கூடுதல். ஆப்ஷன் ஏ. சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன். 1.02 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 0.98 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 16 கொடுத்துருக்குறாங்க. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் இருக்குது. அப்போது a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b divided by 16 is equal to 1.02வையும் 0.92வையும் கூட்டினா என்ன வரும்னா 2 வரும். இன்ட்டு இதுலேருந்து இதை லெஸ் பண்ணுறோம். 1.02லேருந்து 98 லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணோன்னா என்ன வரும் அப்படின்னா
0.04 வரும். 0.04 டிவைடட் பை 16 எங்கே இருக்குது? இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். 2 8 0 புள்ளி இங்கே 16 2 4 8 0 0 பாயிண்ட். இப்போது 1 8 2 8 16 இது எப்படி வரும்? 0.01 by 2ன்னு வரும். இங்கே 2 டிஜிட் டெசிமல் இருக்குது, இங்கே ஹோல் நம்பராக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? 100 மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணுறோம். பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? டிஜிட் வந்து போயிடுது. அப்போது 1 கிடைக்கும். 2 × 100 200 கிடைக்கும். இங்கே ஆன்சரில் பார்த்தோம்னா அந்த மாதிரி இல்லை, ஃப்ராக்ஷனில் இருக்குது. அதுக்காக என்ன செய்கிறோம்? 1 200 டிவைட் பண்ணுறோம். புள்ளி வச்சு 0 சேர்க்குறோம், 0 சேர்த்துட்டு 0 சேர்க்குறோம், 0 சேர்த்துட்டு 0 சேர்க்குறோம். 5 200 1000. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 0.005. ஆப்ஷன் ஏ. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கணக்கு கொஞ்சம் பெரிய கணக்குகளாக தான் இருக்குது. அடுத்தது சயின்ஸ் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட இரும்பு பந்தின் வெப்பநிலையை 1 கெல்வின் உயர்த்துவதற்கு 250 ஜூல் பர் கெல்வின் வெப்ப ஆற்றல் தேவைப்படுகிறது. அதன் வெப்பநிலையை 20 கெல்வின் உயர்த்துவதற்கு தேவையான மொத்த வெப்ப ஆற்றல் எவ்வளவு? இது வந்து லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்துட்டோம். 1 கெல்வினுக்கு 250 ஜூல் பர் கெல்வின்னா 20க்கு எவ்வளோ? அப்போ 250 × 20. இது 250ன்றது ஜூல் பர் கெல்வின், 20ன்றது கெல்வின். அப்போ கெல்வின் கெல்வின் கேன்சல் ஆகிடும். 20 × 250 5000 ஜூல். 1000 ஜூல் 1 கிலோ ஜூல். 5000 ஜூல் 5 கிலோ ஜூல். ஆப்ஷன் ஏ. வேதியியலில் ஓசோன் O3 வாயுவின் அணு நிறை 16, அதன் மூலக்கூறு நிறை 48 என கணக்கிடப்பட்டால் அதன் அணுக்கட்டு எண் என்ன? இங்கே அணு நிறையோ மூலக்கூறு நிறையோ நமக்கு தேவையில்லை. அணுக்கட்டு எண் ஓ எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அணுக்கட்டு எண் 3. ஆப்ஷன் பி. வட்ட இயக்க விசையியலில் ஒரு பொருளின் நேர்கோட்டு திசைவேகத்திற்கும் அதன் கோண திசைவேகத்திற்கும் இடையேயான சரியான வெக்டார் தொடர்பு சமன்பாடு V = r⍵. மனித உடலின் செவிப்புலன் மண்டலத்தில் உள்ள செவி சிற்றெலும்புகளின் சரியான வரிசை அமைப்பு வெளிப்புறத்திலிருந்து உட்புறமாக எவ்வாறு அமைந்துள்ளது? இது வந்து மேலியஸ் இன்கஸ் ஸ்ட்ராபிஸ். ஆப்ஷன் டி. நரம்பு மண்டல நியூரான்களின் கட்டமைப்பு வாய்கள் மற்றும் அவை அமைந்துள்ள உடற்பகுதிகளின் அடிப்படையில் பின்வரும் இணைகளுள் எது மிகச் சரியானது? ஒருமுனை நியூரான் வளர்கருவின் ஆரம்ப நிலை யூனிபோலார் ஏர்லி எம்ப்ரியோ. ஆப்ஷன் ஏ. வேதியியலில் 18 கேரட் தங்க நகைகளில் கலந்துள்ள மாற்று உலோகமான தாமிரத்தின் தூய விழுக்காடு எவ்வளவு? 18 கேரட் அப்படின்னாலே கோல்டு வந்து 75, காப்பர் வந்து 25 அதான் இருக்கும். அதில் இந்த ரேஷியோவில் இருக்கிறத 18 கேரட் தங்கம்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி. கரிம வேதியியலில் ஃபார்மால்டிஹைடும் ஃபீனாலும் தகுந்த வினையூக்கியின் முன்னிலையில் வினைபுரிந்து பேக்லைட் பிளாஸ்டிக்கை உருவாக்கும் வினையில் ஃபார்மால்டிஹைடின் மற்றொரு பெயர் என்ன? மெத்தனால். ஒளியின் செறிவை அலகுகளின் அடிப்படையில் மிக துல்லியமாக அளவிட பயன்படும் பொதுவான அலகுமுறை டெசிபல். பாய்மங்களின் அழுத்தத்தை சர்வதேச அலகுமுறையில் அளவிட பயன்படும் அலகு. பாய்மங்களின் அழுத்தம்னாலே பாஸ்கல். ஒரு மின்சுற்றில் வெவ்வேறு மதிப்புடைய பல மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது அவற்றின் தொகுபயன் மின்தடையின் மதிப்பு எவ்வாறு இருக்கும்? கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் உள்ள மிகச்சிறிய மின்தடை மதிப்பை விட சிறியது. ஆப்ஷன் டி. உயிரியல் மற்றும் மருத்துவத்துறையில் அதிகுளிர்நிலை அறுவை சிகிச்சைக்கு தேவையான மிக குறைந்த வெப்பநிலையை உருவாக்க பயன்படும் திரவம் எது? திரவ நைட்ரஜன். வேதி வினைகளுள் ஒன்றான மெட்டாதிசிஸ் வினை என்பது எவ்வகை வினையின் மற்றொரு பெயராக கருதப்படுகிறது? இரட்டை இடப்பெயர்ச்சி வினை, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். சோப்பு அல்லது டிடர்ஜென்ட்களை நீரில் கரைக்கும் போது மாசுகளை நீக்க அவற்றின் மூலக்கூறுகள் ஒன்றாக இணைந்து வட்ட வடிவில் உருவாகும் தொகுப்பின் பெயர் என்ன? மீசல்ஸ். வேதி சிதைவு மற்றும் துருப்பிடித்தலில் இருந்து இரும்பு குழாய்களை பாதுகாக்க அவற்றுடன் இணைக்கப்பட்டு தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் தன்னிழப்பு நேர்மின் முனை ஆக பயன்படும் உலோகம் எது? ஜிங்க்.
தாவர வேர்களின் கார்டெக்ஸ் பகுதியில் உள்ள அகத்தோலின் உட்புற சுவர்களில் காணப்படும் காஸ்பேரியன் பட்டைகள் எவ்வகை வேதிப்பொருளின் தடிமனால் ஆனவை? சுவரின். மரபணு பொறியியல் தொழில்நுட்பத்தில் டிஎன்ஏ இழைகளை தேவையான குறிப்பிட்ட நியூக்ளியோடைடு வரிசையிடங்களில் துல்லியமாக துண்டிக்க பயன்படும் மூலக்கூறு கத்தரிக்கோல் எது? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் நொதி. மனித உடலில் உள்ள நாளமில்லா சுரப்பிகளுள் உயிரியல் கடிகார செயல்பாட்டிற்கு தேவையான மெலடோனின் ஹார்மோனை சுரக்கும் சுரப்பி எது? பீனியல் சுரப்பி. ஒரு பொருளின் நிறை அதிகரிக்கும் போது நியூட்டனின் இயக்க விதிகளின்படி அப்பொருளின் மீது செயல்படும் உராய்வு விசை என்ன ஆகும்? சீராக அதிகரிக்கும். ஒரு பொருள் கடந்த தூரமானது அதை எடுத்துக்கொண்ட காலத்தின் இருமடிக்கு நேர்த்தகவில் அமைந்தால் அந்த பொருளின் முடுக்கம் எவ்வாறு இருக்கும்? மாறிலியாக இருக்கும், கான்ஸ்டன்ட். தொழில்நுட்பத்தில் எடின்பரோ பல்கலைக்கழக ஆய்வாளர்களால் பயோக்ளிப் என்னும் புதிய வேதி தொழில்நுட்பம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஆட்டின் தோலை சேதப்படுத்தாமல் கம்பளியை பிரித்தெடுக்க. அணுக்கரு இயற்பியலில் கதிரியக்க தாய் அணுக்கரு ஒன்று 2 ஆல்பா சிதைவு மற்றும் 2 பீட்டா சிதைவுகளுக்கு உட்பட்ட பின் உருவாகும் புதிய சேய் அணுக்கருவின் நிறை மற்றும் அணு எண்களின் வடிவம் Z-2 x பவர் a-8. இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின், ஆப்ஷன் ஏ. இப்போ நம்ம பார்த்ததுலேயே நிறைய 10th தான் வந்திருக்கு. ஒரு நல்லியல்பு அம்மீட்டர் மற்றும் ஒரு நல்லியல்பு வோல்ட் மீட்டர் ஆகியவற்றின் உள் மின் மறுப்பு அல்லது மின்தடை மதிப்புகள் முறையே 0 மற்றும் இன்ஃபினிட்டி. பாலிமராக்கல் வினைகளில் பிளாஸ்டிக் மற்றும் நைலான் தயாரிப்பில் பயன்படும் மிக முக்கிய வினையோகியான சீக்லார் நட்டா வினையோகி என்பது எவற்றின் கலவையாகும்? ஆப்ஷன் ஏ, டைட்டானியம் டெட்ராக்ளோரைடு பிளஸ் ட்ரைஎத்தல் அலுமினியம். டைட்டானியம் டெட்ராக்ளோரைடு ட்ரைஎத்தல் அலுமினியம் இதான் வந்து சீக்லர் நட்டா வினையோகி. உயிரியல் பரிமாண கொள்கைகளில் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் ஒரு குறிப்பிட்ட தெய்வீக ஆற்றலால் படைக்கப்பட்டவை என்று கூறும் கோட்பாடு சிறப்பு தோற்ற கோட்பாடு. தாவரவியலில் தொட்டாச்சினிங்கி மற்றும் சில தாவர இலைகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் உறக்க அசைவுகளுக்கு வழங்கப்படும் மற்றொரு தாவரவியல் பெயர் நிக்டினாஸ்டி. வேதி வினைகளில் ஒரு வலிமை குறைந்த அமிலத்தின் மார்பு மாறிலி மதிப்பு மற்றொரு அமிலத்தின் pKa மதிப்பை விட அதிகமாக இருந்தால் அவற்றுள் வீரியமிக்க அமிலம் எது? குறைந்த pKa மதிப்புடைய அமிலம் ஆசிட் பி. ஆப்ஷன் ஏ. தாவரங்களின் வேர்களில் உள்ள அகத்தோல் மற்றும் பெரிசைக்கிள் அடுக்கு திசுக்களில் இருந்து பக்க வேர்கள் தோன்றுவது எவ்வகை திசு வளர்ச்சியாகும்? அகத்தோன்றல். சுற்றுச்சூழல் மற்றும் சூழியலில் உயிரின பன்மை வள மையங்கள் எனும் புதிய சூழியல் வார்த்தையை உலகிற்கு முதலில் அறிமுகப்படுத்திய சூழியலாளர் யார்? நார்மன் மையர்ஸ். ஒரு பொருளின் மீது 5A மின்னோட்டம் பாயும் 25 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கடத்தியானது 4 × 10⁻³ T சீரான காந்தப்புலத்தில் அதற்கு செங்குத்தாக வைக்கப்படும் போது அதன் மீது செயல்படும் காந்த விசை. இது வந்து ஒரு சம். இதுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இது வந்து 5யும் 25 பாருங்க, 4 × 10⁻³ அவங்க கொடுத்துருக்குறாங்க. இன்ட்டு 5 × 25 சென்டிமீட்டரை மீட்டரா மாத்திக்கிறோம். அப்ப 0.25 வரும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 1.25 வரும். அடுத்து 4யும் 1.25 மல்டிபிள் பண்ணோம்னா 6 வரும். 5 வருது, சாரி, 0 8 5 × 10⁻³ வருது. 6ன்னு சொல்லிட்டேன், தவறு. 5 × 10⁻³ நியூட்டன். இதான் ஆப்ஷன் ஏ. பிரான்ஸ் நாட்டின் இரும்பால் செய்யப்பட்ட புகழ்பெற்ற ஈபில் கோபுரத்தின் உயரம் குளிர்காலத்தில் 2 டிகிரி செல்சியஸ் அளவிடப்பட்டதை விட கோடைக்கால சராசரி வெப்பநிலையில் 24 டிகிரி செல்சியஸ் எத்தனை மில்லிமீட்டர் நீள மாற்றத்தை உருவாக்குகிறது? 66 மில்லிமீட்டர் நீள மாற்றத்தை உருவாக்குகிறது.
சயின்ஸ் எல்லாமே ரொம்ப டஃப், எல்லாமே 10th கேட்டிருக்கிறாங்க, 10th +1 ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு ஹார்டான கொஷின் பேப்பர் மாதிரி தான் இருக்குது, ரொம்பவே ஹார்டாக தான் இருக்குது. இதில் இருக்கிற மாதிரி இது வரைக்கும் வந்ததே இல்லை டெட்டில். இருந்தாலும் கடினமாக கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வந்துருச்சு. இன்னைக்கு இதை பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாகவே ஒரு மாடல் கொஷின் பேப்பர் ஒன்று வந்து நான் ரெடி பண்ணி போடுறேன். இதுவே போதும் நமக்கு.